விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். பெருமக்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். அன்பின் வழியாகத்தான் நாம் ஆன்மீகவாதிகளாக மாற முடியும். இது ஒரு உன்னதமான தலைப்பு. சமயம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? இவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் யாவை என்பனவற்றையெல்லாம் அறிந்து கொண்டால் உண்மையிலேயே வாழ்வில் ஓர் அர்த்தம் செறிந்த செயலாக அது இருக்கும். ஆனால் இன்றைக்கு மிகச்சிறந்த கருத்துக்களை தேடி வந்து கேட்கக்கூடிய காதுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் பைபிளை வாசித்தால் அதில் கர்த்தர் ஒரு இடத்தில் சொல்லுவார், செவி இருப்போர் கேட்பாராக. அதை நான் படித்த பொழுது யோசித்தேன். செவி இருப்போர் கேட்பாராக என்று கர்த்தர் தனக்கு முன்னாலே உள்ளவரிடம் சொல்கிறார். அனைவருக்கும் செவி இருக்கிறதே. ஆனால் செவி இருப்போர் கேட்பாராக என்று ஏன் குறிப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார் என்றால், நல்ல கருத்துக்கள் வழங்கக்கூடிய இடம் தேடி சென்று அந்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அவற்றின் அடிப்படையில் தன்னுடைய சிந்தனையை செழுமைப்படுத்தி கொண்டு நடக்கக்கூடிய உள்ளம் உடையவர்கள் யாரோ அவர்களுக்கு இருப்பதுதான் உண்மையான செவிகள். அந்த செவிகள் உள்ளவர்கள் எனக்கு முன்னாலே நின்று கேட்டால் நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார். நானும் அதே போன்றுதான் 55 ஆண்டுகளாக செவியிருப்போர் கேட்பாராக என்று என்னுடைய பேச்சு தவத்தை தொடர்ந்து இயற்றிக்கொண்டே இருக்கிறேன். 76 வயது சமீபத்தில் முடிந்து இப்பொழுது 77வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். 55 ஆண்டுகளாக தொடர்ந்து உலகம் முழுவதும் நான் தமிழ் கூறும் மக்களிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நிறைய பேசிவிட்டேன். சஞ்சீவராயன் 15 புத்தகங்கள் எழுதியதாக சொன்னார். இதுவரை 33 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நிறைய பேசிவிட்டேன், நிறைய எழுதிவிட்டேன். ஆனால் எந்த பாதிப்பையும் உருவாக்கியதாக எனக்கு தெரியவில்லை. தமிழறியும் அணியின் கூட்டத்திற்கு போனால் நல்ல பேச்சை கேட்கலாம், அவ்வளவுதான். கேட்கலாம். கேட்டதை சிந்தித்து அதன்படி செயற்பட வேண்டும் என்கிற உணர்வு அற்ற நிலையில் பேச்சினால் ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் சாந்தோக்கிய உபநிடதத்தை படித்தால் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்வான், உயிரின் சாரம் பூமி, பூமியின் சாரம் நீர், தண்ணீர், நீரின் சாரம் தாவரம், தாவரத்தின் சாரம் மனிதன், மனிதனின் சாரம் வாக்கு. இவையெல்லாம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டவை. நேற்றோ நேற்றைக்கு முன்தினமோ அல்ல. 3500 ஆண்டுகள் அல்லது 4000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அற்புதமான இறை அனுபூதி பெற்ற மகா மனிதர்கள் மூலமாக வந்து சேர்ந்த கருத்துக்கள். மனிதனின் சாரம் வாக்கு. யோசித்து பாருங்கள். யோசிப்பதற்காகத்தான் நாம் கூடியிருக்கிறோம். கண்கள் ஒரு வேலையைத்தான் செய்யும், மூக்கு ஒரு வேலையைத்தான் செய்யும்,
காது ஒரு வேலையைத்தான் செய்யும். நம் உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றும் ஒரு வேலையைத்தான் செய்யும். வாய் மட்டும்தான் 2 வேலைகளை செய்யும். ஒன்று உணவை ஏற்றுக்கொள்ளும், உண்ணும். 2வது பேசும். எனவே மனிதனுடைய அங்கங்களிலேயே மிக மிக முக்கியமானது வாய். அதன் வழியாக வரக்கூடிய வாக்கு. ஒரு மனிதன் வாழ்வதும் வாக்கினால், ஒரு மனிதன் வீழ்வதும் வாக்கினால். அதனாலேதான் பைபிளை மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு எல்லா சமயங்களும் ஒன்றுதான். பைபிள் என்ன சொல்கிறது என்று யோசியுங்கள். நாம் காலை முதல் இரவு வரை வாய் இருக்கிறது என்பதற்காக, வார்த்தையாடும் வரத்தை இறைவன் வழங்கி இருக்கிறான் என்பதற்காக எவற்றையெல்லாம் பேசுகிறோம். இரவு படுக்கப் போவதற்கு முன்பு கொஞ்ச நேரம் கண்களை மூடி, இன்று காலை முதல் இப்பொழுது படுக்க வருகின்ற இந்த தருணம் வரையில் என்னென்ன பேசியிருப்போம் என்று நீங்களே கொஞ்சம் திரும்பி பார்த்தால், இப்படியெல்லாமா நாம் பேசி நம்முடைய நேரத்தை செலவழித்தோம் என்று நமக்கே வெட்கமாக இருக்கும். ஆனால் இந்த வாய் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க முடியும்? இது என்ன சாதாரண செய்தியா? பைபிள் எப்படி படிப்படியாக சொல்கிறது பாருங்கள். ஆதியில் வார்த்தை இருந்தது. ஏனென்றால் முதலில் தோன்றியது ஒலிதான். ஆதியில் வார்த்தை இருந்தது. அடுத்த வரி, வார்த்தை கடவுளோடு இருந்தது. அதற்கு அடுத்த வரி, வார்த்தையே கடவுளானது. இது பைபிள் சொல்வது. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. அது எப்படி வார்த்தை கடவுளாக முடியும்? யோசிக்கும் வேளையில்தான் ஒவ்வொரு உண்மையும் நமக்குள்ளே புலப்படும். நாம் ஆண்டவன் என்று நினைக்கிறோமே, அந்த ஆண்டவன் நம்மை வாழ வைப்பவன் இல்லையா? ஆண்டவன் நமக்கு வளர்ச்சியையும் தருவான், தளர்ச்சியையும் தருவான், வாழ்வையும் தருவான், தாழ்வையும் தருவான். அதே போன்றுதான் இந்த வாய் மூலமாக வருகிற வாக்கும். உங்கள் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனம் எண்ணங்களின் இருப்பிடம். எண்ணங்கள் வார்த்தைகளின் உற்பத்தி ஸ்தானம். வார்த்தைகள் செயலுக்கான உந்து சக்தி. செயல் நம் வாழ்விற்கான விளைவு. யோசியுங்கள். இன்று நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால், இந்த செயலை செய்வதற்கு என்னை உந்துவது என்னுடைய வாய் வழியாக விழுந்த வார்த்தை. அந்த வார்த்தை எண்ணங்களின் வெளிப்பாடானது. எண்ணம் மனதுக்குள் இருந்து தோன்றுகிறது. அப்படி என்றால் இந்த மனம் மிக முக்கியமானது. அந்த மனம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் முக்கியமானவை. அந்த எண்ணங்கள் மூலம் வெளிப்படக்கூடிய வார்த்தை முக்கியமானது. அந்த வார்த்தையின் மூலமாக வந்து சேரக்கூடிய செயல் முக்கியமானது. அதனால் தான் வார்த்தையை கடவுள் நிலையில் பைபிள் பேசுகிறது. சாந்தோக்கிய உபநிடதம் மனிதன் என்றாலே மனிதனின் சாரம் வாக்கு என்கிறது. நான் இப்பொழுது உங்களிடம் கொஞ்சம் விரிவாக பேச விரும்புகிறேன். நான் சில இடங்களுக்கு போனால்தான் மகிழ்ச்சியோடு செல்வேன். ஏனென்றால் நல்ல நிலையில் அமர்ந்து ஒரு தியான மண்டபத்தில் இருப்பது போன்ற பாவனையோடு கேட்கக்கூடியவர்கள் மிக குறைவான இடங்களிலே தான் இருக்கிறார்கள். அப்படி கேட்கக்கூடிய நல்ல அரங்கங்களில் ஒன்றுதான் இந்த ஆன்மீகமே ஆனந்தம் என்கிறார்கள். ஆனால் உங்களை நான் கொஞ்சம் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு
முன்னாலே அழைத்து கொண்டு போகிறேன். முதலில் ஆன்மீகம் என்றால் என்னவென்று நமக்கு புரிய வேண்டும். சமயம், ஆன்மீகம் இவற்றிற்கு இடையே ஏதாவது வேறுபாடு உண்டா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே, எல்லாம் ஒன்றுதான். மதம், சமயம், ஆன்மீகம் எல்லாம் ஒன்றுதான் என்பார்கள். இல்லை, மதம் என்பது மார்க்கம், ஒரு வழி, ஒரு வழியை காட்டுவது மதம். சமயம் என்பது மதத்தை விட மேலானது. மதம் ஒரு வழியை காட்டும். சைவ மதம் என்று நாம் சொல்வதில்லை, சாதாரண மக்கள் பேசினால் கூட. வைணவ மதம் என்று சொல்வதில்லை, சைவ சமயம், வைணவ சமயம், இந்து சமயம், சமயம் என்றுதான் பேசுகிறோம். அப்படி என்றால் மதம் என்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை விட சமயம் என்ற சொல் ஆழ்ந்த அர்த்தம் உடையது. ஆன்மீகம் என்பதுதான் அனைத்திலும் மேலானது. மதம் என்பது ஒரு குளம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சமயம் என்பது ஒரு ஏரியாக பாவித்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது ஒரு மகா சமுத்திரம், பெருங்கடல். கடல் எங்கே முடிகிறது என்று உங்களால் இங்கிருந்து காண முடியுமா? நீங்கள் புத்தனுடைய அன்பு எப்படிப்பட்டது? புத்தருடைய அன்பு ரொம்ப அழகாக பௌத்தம் சொல்லும். புத்தனுடைய அன்பு எப்படிப்பட்டது? தண்ணீரை போல், நெருப்பை போல் பேதமற்றது. யார் வேண்டுமானாலும் தண்ணீர் அருந்தலாம், இன்னார் தான் அருந்தலாம், இன்னார் அருந்தக்கூடாது என்று கிடையாது. நெருப்பு எல்லாவற்றையும் எரித்துவிடும். இதைத்தான் எரிக்க வேண்டும், இதை எரிக்கக்கூடாது என்று நெருப்பு நினைப்பதில்லை. நெருப்புக்கு பேதம் இல்லை, தண்ணீருக்கு பேதம் இல்லை. அதுபோன்றுதான் புத்தனின் அன்புக்கும் பேதம் இல்லை. புத்தனுடைய அன்பு நீரை போன்றது, நெருப்பை போன்றது, விரிந்த வானத்தை போன்றது. வானம் எல்லையற்றது, எனவே அன்பு எல்லையற்றது. எல்லையற்ற அன்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் ஆன்மீகவாதி. என் மனைவியின் மீது வைத்திருப்பது அன்பு, உடன் பிறந்தவர்கள் மீது வைத்திருப்பது அன்பு என்று நாம் அன்பு குறித்து ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். தமிழ் இருக்கிறதே ஒரு அழகான மொழி, அர்த்தம் செறிந்த மொழி. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அந்த தமிழைத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளிடம் சரியாக கொண்டு சேர்க்க மறுக்கிறோம், மறக்கிறோம். பெற்றோர்களிடம் நான் வேண்டிக் கொள்வதுதான், நீங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படிக்க சொல்லுங்கள். கல்வி என்பது இருவகை, ஒன்று வயிற்று கல்வி, இன்னொன்று வாழ்க்கை கல்வி. நன்றாக படி என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சொல்கிறீர்கள். எதற்காக? நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைத்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைத்தால் நீ நன்றாக வாழலாம். அவ்வளவுதானே. இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார். வெறும் வாழை காய்க்கும் அரிசிக்குமா நீங்கள் கல்வியை கற்பது என்பார். வாழ்க்கை கல்வி வேறு, வயிற்று கல்வி வேறு. வயிற்று கல்விக்காக வேலை தேடுவதற்கு நீங்கள் ஆங்கிலம் படியுங்கள், பிரெஞ்சு படியுங்கள், ஜெர்மன் படியுங்கள், எதை வேண்டுமானாலும் படியுங்கள். சிந்தித்து சிந்தித்து சிறுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து தவிர்த்து பெருமைகளை நிரம்ப நிரம்ப கொண்டு வந்து சேர்த்த சிந்தனைகளின் தொகுப்பு தானே நம்முடைய பண்பாடு. எனவே அந்த பண்பாடு நமக்கு மிக முக்கியமானது. தமிழ் மிக மிக முக்கியமானது. நீங்கள் அன்பு என்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், தயவு செய்து அன்பை பிரித்து பாருங்கள். அல் பிளஸ் பூ, அல் பிளஸ் பூ, அல் பூ, அது அன்பு என்று மாறியது. அப்படி என்றால் என்ன தெரியுமா? அல் என்றால் தனக்கு அல்லாத. அப்படி என்றால் அன்பு என்பதற்கு அர்த்தம் என்ன?
தனக்கு அல்லாதது, தன்னலம் சாராதது, தன்னை பற்றி சிந்திக்காதது, எப்பொழுதும் தனக்கு புறத்தே இருக்கிற பிற மக்களின் நலனுக்காக மட்டுமே சிந்தித்து செயற்படுவது எதுவோ அதன் பெயர்தான் அன்பு. அந்த அன்பில் விளையக்கூடியதுதான் ஆன்மீகம். இப்பொழுது நாம் கடவுளிடமிருந்து தொடங்குவோம். மெல்ல பொறுமையாக. நான் எப்பொழுது பேசும் பொழுதும் சொல்லுவேன், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற நிலையில் நான் பேசுவதில்லை. நாம் அனைவரும் கூடி சிந்திக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றாக ஓரிடத்தில் கூடி சிந்திக்கிறோம். இப்பொழுது ஆதி மனிதன் இருந்தான். ஆதி மனிதன், அவனுடைய காலம் என்பது வேட்டை சமுதாயம். வேட்டை சமுதாயம் பிறகு வேளாண்மை சமுதாயமாக மாறுகிறது. அதற்கு பிறகுதான் நாகரிகம் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தும் வளர்ந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆதி மனிதனை பொறுத்தவரையில் கொஞ்சம் யோசியுங்கள். கடவுள் எப்படி உருவானார்? கடவுளை படைத்தது மனிதனா, மனிதனை படைத்தவன் கடவுளா? இந்த கேள்வி ரொம்ப காலமாக இருக்கிறது. மனிதன் கடவுளை படைத்தானா, கடவுள் மனிதனை படைத்தானா? முதலில் இந்த கேள்விக்கு நாம் பதில் தேடுவோம். தொடக்க காலத்தில் அறிவு பெரிதாக விரிவடையாத சூழலில் கூட்டம் கூட்டமாக இருந்து விலங்குகளை வேட்டையாடினார்கள். சமூகம் என்கிறோமே, கூட்டமாக நாம் இருக்கிறோமே, இது தொடக்க காலத்தில் உருவானது. ஏனென்றால் விலங்குகள் கூட்டம் கூட்டமாக வந்துதான் மனிதர்களை தாக்கி கொல்லும். கூட்டம் கூட்டமாக வந்து தாக்கக்கூடிய விலங்குகளை வெல்ல வேண்டும் என்றால் நாம் கூட்டம் கூட்டமாக கூடியிருக்க வேண்டும் என்கிற சிந்தனை மனிதனுக்கு அப்போதுதான் வந்து சேர்ந்தது. புரிகிறதா? இல்லை என்றால் அவனவன் தனித்தனியாக இருந்திருப்பான். அப்பவும் கூட்டமாக சேர்கிறான். கடவுள் என்கிற கற்பிதம் எப்படி வந்தது? ஒன்று, ஆதி மனிதனுக்கு ஏற்பட்ட அச்சத்தினால் கடவுள் வந்து நிற்கிறான். இன்னொன்று, ஆதி மனிதனுக்கு ஏற்பட்ட வியப்பினால் கடவுளை சிந்திக்கிறான். நன்றாக யோசியுங்கள். அச்சமும் வியப்பும் உருவாக்கியதுதான் கடவுள் என்கிற கற்பிதம். பகலில் சூரியனை பார்க்கிறான், இரவில் அதை காண முடியவில்லை. இரவில் வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களை காண்கிறான், பகலில் அதை காண முடியவில்லை. இவையெல்லாம் அவனுக்கு வியப்பை உருவாக்குகின்றன. பெரிய பெரிய மலைகள், ஓடுகிற நதிகள், இவை அனைத்தும், இயற்கையின் அழகுகள் அனைத்தும் அவனுக்குள் ஒரு வியப்பை உருவாக்குகின்றன. இவையெல்லாம் எப்படி வந்து சேர்ந்தன யோசிக்கிறான். இயற்கையின் படைப்புகளை பார்க்கிற பொழுது அவனுக்கு வியப்பு வருகிறது. திடீரென்று பெருவெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அழிவை தருகிறது. திடீரென்று புயல் அடித்து அழிவை தருகிறது. இப்படி அழிவை தரக்கூடிய இயற்கை சீற்றங்கள், விலங்குகளின் மூலமாக வரக்கூடிய அச்சம், இவை எல்லாமே சேர்ந்து அவனை ஒரு பக்கம் அச்சத்திற்குள்ளே தள்ளுகிறது. வியப்புக்குள்ளே அவனை இயற்கையினுடைய அழகு கொண்டு போய் சேர்க்கிறது. அச்சத்திற்குள்ளே அதே இயற்கையின் மர்ம முடிச்சுகள் அவனை வீழ்த்தி விடுகிறது. அப்பொழுது அவன் யோசிக்கிறான், மனித ஆற்றலுக்கு மீறிய ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். இயற்கையின் இயங்கு சக்தியை மீறிய ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். இந்த மனிதனையும் இந்த இயற்கையையும் இயக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது எது? யார் அது என்ற கேள்வி அவனுக்குள் எழுகிறது. நேற்று நம்மோடு இருந்தான், இன்று அவன் இறந்து விட்டான். பிறப்பதற்கு முன்பு நாம் என்னவாக இருந்தோம் தெரியவில்லை.
இறந்த பிறகு நாம் எங்கே போவோம் புரியவில்லை. பிறப்புக்கு முன்னால் தெரிவது ஒரு சூனியம், இறப்புக்கு பின்னால் தெரிவதும் ஒரு சூனியம். இரண்டு சூனியங்களுக்கு இடையே நம் வாழ்க்கை என்னும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அவனுக்குள் ஆச்சரியங்களை உருவாக்குகிற நிலையில் அவன் சிந்திக்க தொடங்குகிறான். நம்மை மீறிய ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது என்ற முடிவுக்கு அவன் வருகிறான். வேத காலத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் வேதங்கள் பிறந்த காலம். ரிக்வேதம் தான் உலகத்திலேயே முதலாக உருவான படைப்பு. உலகம் முழுவதுமே அதை ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ரிக்வேதம் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நீங்கள் இந்த ரிக்வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், எனக்கு தமிழின் மீது ஆழ்ந்த பக்தி உண்டு. அதற்காக உலகத்திலேயே பிறந்த முதல் குரங்கு தமிழ் குரங்குதான். உலகத்திலேயே வாயை திறந்து முதலில் பேசியவன் தமிழன் தான். எல்லாமே தமிழில் இருந்துதான் சென்றது என்று பேசுகிற வெறி எனக்கு எப்பொழுதும் கிடையாது. நீங்கள் அப்பர் சொல்லுவார், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்பார். நீங்கள் வடம் ஒன்று யோசியுங்கள். நாம் பகுத்து பகுத்து பார்த்தே நாம் வெறுப்பை விதைக்கிறோம். வடமொழி என்ன? அது வெறுப்புக்கு உரியதா? வெறுக்கத்தக்கதா? ஞான களஞ்சியம் அது. வேதங்களை நீங்கள் படிக்கவில்லை என்றால், எங்கோ இருக்கிற ஜெர்மானியன் மேக்ஸ் முல்லர் இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாக வேதங்களை படித்து வியந்து அவன் ஜெர்மனியிலே இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மண்ணை எப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனியிடம் முழுமையாக இந்த வேதங்களை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் நிதி உதவி செய்யுங்கள் என்று வேண்டி நிதி உதவி பெற்று ஏராளமான வடமொழி அறிந்த விற்பனர்களை ஒன்றாக வரவழைத்து இந்த வேதங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து வியந்து போகிறார். அந்த மேக்ஸ் முல்லர் மூலமாகத்தான் ஜெர்மனிக்கு சென்றது சமஸ்கிருதம். அதன் விளைவு உலகத்தின் எந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தாலும் சமஸ்கிருதம் இருக்கிறது. நாம் தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறோமே தவிர உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் தமிழை நாம் பல்கலைக்கழகங்களில் கொண்டு போய் சேர்த்தோமா என்றால் இல்லை. அதனால் தமிழின் பெருமை உலகத்திற்கு பெரிதாக போய் சேரவில்லை. இந்த வேதங்களையும் உபனிஷதங்களையும் படிக்க வேண்டும். 4 வேதங்கள் படிக்க வேண்டும். 108 உபனிஷதங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானது 14 உபனிஷதங்கள். இந்த 14 உபனிஷதங்களையும் தேடி தேடி நான் படித்திருக்கிறேன். படிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு வரக்கூடிய வியப்பு என்னவென்றால், இவை அனைத்தும் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு உருவெடுத்தன என்றால், உபனிஷதங்கள் என்பவை சிந்தனையின் கொடு உடி, அறிவின் சிகரம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்களா? யோசிக்க யோசிக்க வியப்பாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் வழங்கிய திருக்குறளை இன்று படிக்கிற பொழுதும் நமக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு தனி மனிதனாலே ஒரு சமூகத்தின் பல்வேறு பகுதிகளை ஆய்ந்து பார்த்து அவ்வளவு தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைக்க முடிந்தது என்று வள்ளுவனை நாம் வியக்கிறோம். சரி, இப்பொழுது இந்த வேதங்கள் பிறந்த அந்த காலத்திற்கு போவோம். இந்த ஆரியர், திராவிடர் என்றெல்லாம் பிரித்து பார்த்து பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் இந்தியர்கள். இந்த மண்ணில் இருக்கக்கூடியது இந்து பண்பாடு, இந்திய பண்பாடு. அது வடக்கு எனக்கு செல்வதமாக வழங்கி இருந்தாலும் வாரி எடுத்துக் கொள்வேன். தெற்கு எனக்கு தேடி தந்தாலும் அதை வாரி எடுத்துக் கொள்வேன். எனக்கு தேவை அறிவு. என்னுடைய வேட்கை அறிவின் முதிர்ச்சியாகிய ஞானத்தை அடைவது. அந்த ஞானத்தை எந்த மொழி எதன் மூலம் தந்தாலும் இருகை நீட்டி ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதில் பேதம் இல்லை.
அறிவு எதற்கு உதவும்? ஒன்றை பகுத்து 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 பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைப்பதற்குத்தான் அறிவு பயன்படும். அறிவு பகுத்து பகுத்து பார்க்கும், பிரித்து பிரித்து பார்க்கும். பிரிந்து கிடக்கக்கூடியவற்றையெல்லாம் சேர்த்து 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 ஒன்றாக சங்கமித்து ஒரு புள்ளியில் கொண்டு வந்து காண்பதுதான் ஞானம். ஞானம் பிரித்து பார்க்காது. அதனாலதான் எந்த அறிவாளியும் ஞானியாவது கிடையாது. நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அறிவாளியும் ஞானி ஆவதில்லை. காரணம், ஞானத்திற்கு அறிவுதான் முதல் தடைக்கல். அறிவு பிரிக்கும், ஞானம் இணைக்கும். எனவே நாம் ஞானிகளாவதற்கு முயல்வோம். இப்பொழுது நான் சொன்னேன், ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த வேதங்கள் உருவெடுத்தன என்று. இந்த கடவுள் இருக்கிறானா இல்லையா என்ற ஆராய்ச்சி தொடர்கிறது. நம்மால் அறிந்து கொள்ள முடியாத அத்தனை அதிசயங்களையும் பார்க்க பார்க்க அவனுக்கு ஏற்படுகிற வியப்பில் அவன் ஒவ்வொன்றையும் ஒரு கடவுளாக பாவிக்க தொடங்கிவிட்டான். அவனுக்கு வளத்தை தேடி தருகிற மழை, அதை வருணன் என்று கும்பிடுகிறான். நீங்கள் வேதத்தில் பார்த்தால் வருணன் வருவான். நெருப்பு இல்லை என்றால் மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியிலேயே மிக முக்கியமானவை 2. ஒன்று மனிதன் கண்டுபிடித்த நெருப்பு, இன்னொன்று மனிதன் கண்டுபிடித்த சக்கரம். இந்த 2 தான் எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் அடித்தளம். எனவே இந்த நெருப்பு, அதனுடைய பயன்பாடு, அந்த நெருப்பை அக்னி தேவன் என்று அதற்கு ஒரு பெயர் வைத்தான். காற்று வாயு தேவன் என்று ஒரு பெயர் வைத்தான். மழை வருணதேவன் என்று ஒரு பெயர் வைத்தான். இப்படி நீங்கள் வேதத்தில் போனால் ரிக்வேதத்தில் பல தெய்வங்களை நீங்கள் காணலாம். ஆனால் அந்த பல தெய்வங்களும் இயற்கை தெய்வங்களாகத்தான் இருக்கும். நீங்கள் வேதங்காலத்தில் இயற்கையை அவன் தெய்வமாக வழிபட்டான், ஒரு விதமாக நன்றி செலுத்துகிறான். ரிக்வேதம் என்பது ரிக் என்றாலே துதித்தல். ரிக்வேதம் என்பது அவன் எந்த இயற்கை சக்திகளை எல்லாம் இறைமை நிலையில் வைத்து பார்த்தானோ அவற்றை துதிக்க தொடங்கினான். அந்த துதி பாடல்கள் தான் ரிக்வேதத்தில் இருக்கின்றன. ஆனால் அந்த ரிக்வேதத்தில் எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒன்றை பாருங்கள். இது நான் சொல்வது திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிந்தனையின் விளைச்சல் என்கிறேன். இந்த ரிக்வேதத்தில் ஒரு வரி வருகிறது, ஏகம் சத் விப்ரா பஹூதா வதந்தி. ஏகம் சத் விப்ரா பஹூதா வதந்தி என்றால் என்ன பொருள்? உண்மை ஒன்றுதான், அது பலரால் பலவிதமாக பார்க்கப்படுகிறது. உண்மை என்பது எது? கடவுள். உண்மைதான் கடவுள், கடவுள்தான் உண்மை. அதனாலதான் காட் இஸ் ட்ரூத் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை மகாத்மா காந்தி கொஞ்சம் புரட்டி போட்டார். காட் இஸ் ட்ரூத், கடவுள் உண்மை என்பது. ட்ரூத் இஸ் காட், உண்மைதான் கடவுள். ஏன்? நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நிறம் மாறினால் அது உண்மை இல்லை, பொய் நிறம் மாறும். என்றும் நிறம் மாறாதது, இட்டர்னல், எப்பொழுதும் ஒன்று ஒரே நிலையில் இருப்பது, அதுதான் உண்மை. என்றும் நிலைபேறு உடையவன் கடவுள், அழிவற்றவன், அதனால் உண்மை. எனவே உண்மையும் கடவுளும் ஒன்று. ஏகம் சத் விப்ரா பஹூதா வதந்தி. உண்மை ஒன்றுதான், அது பல விதங்களில் பார்க்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருளை ஒவ்வொரு மார்க்கமும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு விதத்தில் பார்க்கின்றன. ஆக பரம்பொருள் ஒன்றுதான். இந்த சிந்தனை 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்துவிட்டது.
அந்த ரிக்வேதத்தில் ஒவ்வொரு கருத்தாக நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். எல்லா திசைகளிலிருந்தும் நன்மை தரக்கூடிய செய்திகள் மட்டுமே என் செவிகளில் வந்து சேரட்டும் என்று ஒரு பிரார்த்தனை வைக்கிறான். எல்லா திசைகளில் இருந்தும் நன்மை தரக்கூடிய செய்திகள் மட்டுமே வந்து சேரட்டும்னு சொல்றான். ஆக இப்பொழுது இந்த வேதங்கள் இங்க ஒன்று பார்க்கணும். வேதம் என்பது ஸ்ருதி என்று சொல்லப்படுகிறது. வடமொழியில் வேதம் ஸ்ருதி. அடுத்தது ஸ்மிருதி. நான் மிக மிக தெளிவாக உங்கள் சிந்தனைக்கு வைக்க விரும்புவது இந்த செய்தியைத்தான். நீங்கள் வருணாசிரம தர்மம் என்று சொல்லி சாதி பாகுபாடுகளை உருவாக்கி இந்த இந்து மதம் தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், பஞ்சமன் என்றெல்லாம் பகுத்து பகுத்து வீழ்த்திவிட்ட களங்கம் உள்ள ஒரு மதம் என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். வருணாசிரமம் என்பது வேறு, சனாதன தர்மம் என்பது வேறு. வேதங்கள், உபனிஷதங்கள் மட்டும்தான் சனாதன தர்மம், என்றும் மாறாத நிலையான வாழ்வியலை வகுத்து கொடுத்த தர்மம் சனாதனம். சனாதனம் என்பது தொன்மையானது, அழிவற்றது, நிலையானது, நிரந்தரமானது. வேதங்களும் உபனிஷதங்களும் தான் நாம் பார்க்க வேண்டியது. அதைத்தான் ஸ்ருதி என்கிறது. ஸ்ருதி என்றால் என்ன பொருள்? கேட்பது, காதால் கேட்பது. ஆதி காலத்தில் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ரிஷிகள், முனிவர்கள் கானகத்தில் இருந்து அவர்கள் தங்களுக்குள்ளே சென்று உள்முகமாக ஆய்வு நடத்தி பெற்ற இறை அனுபூதிதான் வேதங்களாக வந்து இறங்கி இருக்கின்றன. அதற்கு வேதங்களுக்கு அவர்கள் வடமொழியில் சொல்வார்கள் அபௌருஷேயம். பௌருஷேயம் என்றால் புருஷர்கள், மனிதர்கள். அபௌருஷேயம் என்றால் மனிதர்களால் இயற்றப்படாதது, இறைவன் கொடுத்தது. இறைவன் வழங்கிய இவ்வளவு உயர்ந்த சிந்தனைகள் காற்றின் மூலமாக இந்த முனிவர்களின் செவிகளுக்குள்ளே வந்து அவை வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்டவைதான் வேதங்கள் என்று சொன்னால் அது என்ன? எழுதப்படாதது காற்றின் மூலமாக வந்து இவர்கள் காதுகளுக்குள்ளே நுழைந்து அதுதான் இறை அனுபூதியாக வெளிப்பட்டது என்று சொன்னால் இதையெல்லாம் மணேன் சார் எப்படி நம்ப முடியும் என்று அறிவாளிகள் கேட்பார்கள். நான் என்ன கேட்கிறேன், இப்பொழுது கிறிஸ்துவ சமயம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு இடத்திற்கு போகிறார். கர்த்தர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவருடைய அன்பு தழுவிய உரைகளில் மனம் நெகிழ்ந்த நிலையில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுகிறார்கள். அப்பொழுது அந்தி பொழுது வந்து விடுகிறது. ஆயிரக்கணக்கான மக்களும் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு உணவு இல்லை, பசி. இவையெல்லாம் பைபிளில் இருக்கிறது, போய் படியுங்கள். உடனே கர்த்தரின் சீடர்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு உணவளிக்க நம்மால் முடியவில்லையே, என்ன செய்வது என்று கர்த்தரிடம் கேட்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உங்களிடம் இப்பொழுது என்ன இருக்கிறது என்றார். 2 ரொட்டி துண்டுகளும் 5 மீன்களும் தான் எங்களிடம் இருக்கின்றன. இவற்றை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்காக உள்ள மக்களுக்கு எப்படி நம்மாலே பங்கிட்டு தர முடியும் என்றார். அப்படியா, அந்த 2 ரொட்டி துண்டையும் 5 மீன்களையும் என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள் என்கிறார். அவர்கள் கொடுத்தார்கள், கையில் வாங்கினார். அப்படியே மேலே வானத்தை பார்த்தார். வானத்தை பார்த்தார். பிதாமகனை, இவர் பிதாமகன், பிதாவை அவர் சிந்திக்கிறார். பிறகு இதை கொடுத்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்கள் என்கிறார்.
5000 பேருக்கு இந்த மீனும் ரொட்டி துண்டியும் பங்கிட்டு தரப்படுகின்றன. 5000 பேர் உண்டு முடித்தார்கள், பசியாறினார்கள். அதற்கு பிறகு எஞ்சியவற்றை கொண்டு வந்து 12 கூடைகளில் நிரப்பினார்கள். பைபிளில் இருக்கிறது. 2 ரொட்டி துண்டும் 3 அப்பங்களும் 5000 பேர் பசியாற்றி அதற்கு பிறகு 12 கூடைகளில் நிரம்பியது என்பதை நீ நம்புவதென்றால் இதையும் நம்பு. இஸ்லாமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபிகளார், உண்மையிலேயே நபிகளாருடைய வாழ்க்கையை முழுமையாக படிக்கிற பொழுது நெகிழ்ந்து நெகிழ்ந்து நான் பல இடங்களில் அழுதிருக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை யாரும் வாழ்ந்துவிட முடியாது. நபிகளாரை பொறுத்தவரையில் அவரை உம்மி என்பார். உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர். எழுத படிக்க தெரியாத உம்மியாக இருந்த நபிகளார், அவர் ஹீரா என்ற மலை குகையில் அடிக்கடி போய் தனிமை தவம் இருப்பார். அந்த நேரத்தில் வானத்திலே இருந்து வந்த தேவதூதன் ஜிப்ரீல் என்பவர் ஓதுவீராக என்று இவருக்கு கட்டளையிடுகிறார். விரிவாக சொல்வதற்கு இது நேரமில்லை. ஓதுவீராக என்று கட்டளையிடுகிறார். நபிகளார் வாய் வழியாக 23 ஆண்டுகள், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறை வசனங்கள் வந்து சேர்ந்ததன் தொகுப்பு தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் வேதமாகிய திருமறை, திருக்குர்ஆன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நபிகள் கொடுத்ததல்ல அது. திருக்குர்ஆனை நபிகள் எழுதவில்லை. எழுத படிக்க தெரியாத உண்மையாக இருந்த நபிகளார் வாய் வழியாக இறை வசனம் 23 ஆண்டுகளாக இறக்கி வைக்கப்படுகிறது. இதை நீ நம்புவதென்றால் அபௌருஷேயத்தையும் நம்ப வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? Why I am not a Christian என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் பெர்னார்ட் ரஸ்ஸல். நான் ஏன் கிறிஸ்துவன் இல்லை என்பதற்கு வரிசையாக காரணங்களை அவர் அடுக்கியிருப்பார். ஆனால் ஒரு இடத்தில் அவர் அழகாக சொல்கிறார், all religions are based only on faith. இதுதான் முக்கியம். all religions are based only on faith. நம்பிக்கையின் மீதுதான் எல்லா மதங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. கன்னி மேரிக்கு கர்த்தர் பிறப்பாரா என்று நீ கேட்டால் ஒரு நாளும் நீ கிறிஸ்துவனாக இருக்க முடியாது. புரிகிறதா? நபிகளாருடைய விண்ணேற்றம் குறித்து நீ சந்தேகப்பட்டால் நீ ஒரு நாளும் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. Because all religions are based only on faith. நம்பிக்கை தான் முக்கியம். நம் வாழ்க்கையை நடத்துவதே நம்பிக்கை தான். நாளை இருப்போம் என்று நம்பித்தானே இன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதையும் நம்புங்கள். அபௌருஷேயம் இது மனிதனால் எழுதப்படாதது. நான் உண்மையாக இருந்த நபிகளார் வாய் வழியாக 23 ஆண்டுகள் வழங்கப்பட்ட இறை வசனத்தின் தொகுப்பாகிய திருமறையை பக்தி சிரத்தையோடு படிக்கிறேன். அதில் எனக்கு எந்த அவநம்பிக்கையும் இல்லை. கிறிஸ்துவினுடைய மலை பொழிவை படித்து 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 என் வாழ்வை நான் செதுக்கி இருக்கிறேன். கிறிஸ்துவினுடைய பைபிளில் உள்ள கிறிஸ்துவினுடைய மலை பொழிவை படித்து ஒரு நாள் காந்தி தானே கிறிஸ்துவனாவது என்று முடிவெடுத்தார். தென்னாப்பிரிக்காவில் அவர் வழக்கறிஞராக இருக்கிற பொழுது தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் படத்தை மாட்டி வைத்திருந்தார். எனவே அந்த மலை பொழிவை நீங்கள் படித்து பாருங்கள். பைபிளை படியுங்கள், திருமறையை படியுங்கள், வேதங்களை படியுங்கள், எல்லாவற்றையும் படியுங்கள். எல்லாம் தரக்கூடிய சிந்தனைகள் அனைத்தும் மேலானவை. எல்லா சிந்தனைகளும் அன்பானவை. அதுதான் முக்கியம். எந்த ஒரு மார்க்கமும் நீ ஒருவனை வெறு, ஒருவனை பழி வாங்கு என்று பேசுவதில்லையே. எனவே இப்பொழுது மீண்டும் நாம் வேதங்களுக்கு போவோம்.
இந்த வேதங்களில் நீங்கள் பார்த்தால் இப்பொழுது ஒரு குறிப்பிட்டவர்கள் சொல்லுவார்கள், இந்த வேதங்களில் 10வது மண்டலம் இருக்குது. 10 மண்டலங்கள் கொண்டது ரிக்வேதம். 10வது மண்டலத்திலேதான் மிக மோசமான ஒரு ஜாதி பாகுபாடை நாம் பார்க்க முடிகிறது. இது ஆரியர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உருவாக்கிய சதி. பிரம்மனுடைய தலையிலே இருந்து பிறந்தவன் பிராமணன், அதனால் அவன் அறிவு சிறந்தவன், சிந்திக்க முடிந்தவன். பிரம்மனுடைய தோள்களிலே இருந்து பிறந்தவன் சத்திரியன், அதனால் அவன் வலிமை மிக்கவன், மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவன். பிரம்மனுடைய தொடையிலே இருந்து பிறந்தவன் வைசியன். வைசியன் என்பவன் வணிகன், வேளாளன். பயிரிடுவது, விநியோகிப்பது என்றிருக்கிற அவர்கள் தொடையிலே இருந்து பிறந்தார்கள். இடுகிற பணிகளை செய்யக்கூடிய அறிவற்றவர்கள் சூத்திரர்கள் பிரம்மனுடைய பாதத்திலே பிறந்தார்கள் என்று நீங்கள் வேதங்களில் முதலான இந்த ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார். இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ரசனையான சம்பவம் சொல்கிறேன். இங்கே சுதந்திர போராட்ட கால சூழலில் இங்கே கைது செய்யப்படக்கூடிய நிலையில் இருந்த பாரதி இங்கிருந்து விடுபட்டு பாண்டிச்சேரிக்கு போகிறார். இப்பொழுது புதுவை பாண்டிச்சேரி போயிட்டார். வாவேஸ்வரர் என்கிற தீவிரவாதியும் எப்படியோ அவர் இங்கிலாந்திலிருந்து தப்பி வந்து இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே அடைக்கலமாகிறார். அரவிந்த கோஷ் என்கிற மிகப்பெரிய புரட்சிவாதி, அவர் வங்கத்திலே இருந்து தப்பி வந்து இங்கே அரவிந்தர் ஆகிறார். ஒரே காலகட்டத்தில் 3 பேரும் புதுச்சேரியில் இருக்கிறார்கள். பாரதி அரவிந்தர் வீட்டுக்கு போவார், அரவிந்தர் பாரதி வீட்டுக்கு வருவார். அது பாரதியும் வாவேசையரும் அரவிந்தரை போய் பார்ப்பார்கள். வாவேசையர் பாரதி வீட்டுக்கு வருவார். இவர்கள் அடிக்கடி கூடி பேசுவார்கள். ஒரு நாள் வாவேசையருடைய வீட்டிற்கு பாரதி போகிறான். அங்கே ஒரு 4 பிராமணர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பிராமணர் இன்னொருவரை கேட்கிறார், நீண்ட நெடுங்காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் எல்லா வேதங்களையும் படித்து விட்டேன், எல்லா உபனிஷதங்களையும் படித்து விட்டேன், எல்லா சாத்திரங்களையும் படித்து விட்டேன், எல்லா புராணங்களையும் படித்து விட்டேன். இந்த சந்தேகத்திற்கு எனக்கு பதிலே கிடைக்கவில்லை. என்னங்க அப்படி ஒரு சந்தேகம் என்று இன்னொரு பிராமணர் கேட்கிறார். இல்லை, பிரம்மனுடைய தலையில் பிராமணன் பிறந்தான், தோளில் சத்திரியன் பிறந்தான், தொடையில் வைசியன் பிறந்தான், பாதங்களில் சூத்திரன் பிறந்தான் என்றால் இந்த 5வது ஜாதியாக இருக்கிறானே புலையன், பஞ்சமன், அவன் எங்கே பிறந்தான் என்று இல்லையே, அதை பற்றி விளக்கம் இல்லையே, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிற பொழுது பாரதி உள்ளே நுழைகிறான். உடனே அவன் சொன்னான், பாரதி வேதங்களை படித்தவன், அவன் காசியில் இருந்ததனால் வடமொழியை கற்றவன், சமஸ்கிருத மூலத்திலேயே வேதங்களை படித்தவன், இவனுக்கு தெரியும், இவனிடம் கேட்கலாம், நீ இவனிடம் கேளுங்க. என்ன அப்படி சந்தேகம் என்று பாரதி கேட்டான். ஒன்றுமில்லை பாரதி, பிரம்மனுடைய தலையில் பிராமணன் பிறந்தான், தோள்களில் சத்திரியன் பிறந்தான், தொடையில் வைசியன் பிறந்தான், இந்த சூத்திரன் பாதங்களில் பிறந்தான், பஞ்சமன் எங்கே பிறந்தான் என்று இல்லையே, அதைத்தான் அவன் கேட்கிறான். அப்படியா, பஞ்சமன் எங்கே பிறந்தான் என்று தெரிய வேண்டுமா? ஆமாம், பஞ்சமன் அவனுடைய அப்பனுக்கு பிறந்தான். அவ்வளவுதான் பாரதி சொன்ன பதில். அவன் அவனுடைய அப்பனுக்கு பிறந்தானடா. பகவத்கீதைக்கு பாரதி எழுதியிருக்கிற உரையை நீங்கள் படிக்கணும். நமக்கு முன்னால் குவிந்து கிடக்கிற செல்வங்கள் எவ்வளவோ அவற்றை நாம் சீண்டுவதே இல்லையே. பகவத்கீதை 18 அத்தியாயம், 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கான விளக்கத்தை பாரதி கொடுத்திருக்கிறான் எளிமையாக. அதை நீங்கள் படிக்கிறீர்களோ இல்லையோ, அதற்கு அவன் முன்னோடி எழுதியிருக்கிறான் பல பக்கங்கள், அற்புதத்திலும் அற்புதம். அதில் ஒரு இடத்தில் அவன் எழுதுகிறான், பார்ப்பானும் பறையனும் கடவுளின் ரூபம்.
நன்றாக யோசியுங்கள். பார்ப்பானும் பறையனும் கடவுளின் ரூபம். ஒரு ஜந்து இன்னொரு ஜந்தை தாழ்வாக கருதினால் அதுதான் அஞ்ஞானம். எங்கே உயர்வு தாழ்வு என்று நீ கருதக்கூடிய உள்ளம் உடையவனாக இருக்கிறாயோ நீ அஞ்ஞானி. ஞானவாசல் உனக்குள்ளே திறக்கவில்லை. எல்லா உயிர்களும் சமம் என்று நீ நினைக்க வேண்டும். காரணம் என்ன? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். அதுதான் ஆன்மீகம். இதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் தான் ஆன்மீகவாதிகள். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். இப்பொழுது மீண்டும் நாம் வேதங்களுக்கே போவோம். இந்த வேதங்களில் நானும் முழுமையாக படித்து பார்த்து விட்டேன். ரிக், யசூர், சாம, அதர்வன வேதங்கள் எந்த இடத்திலும் பிறப்பை வைத்து உயர்வு தாழ்வு கிடையவே கிடையாது. இந்த 10வது மண்டலத்தில் இருக்கக்கூடியது இடைச்சல்கள் என்கிறேன். பின்னாலே வந்தவன் செருகி வைத்து விட்டு போயிருக்கிறான். நீங்கள் 12ஆம் நூற்றாண்டில் தான் கம்பன் இருந்தான். சிலர் அவனை 9ஆம் நூற்றாண்டு என்கிறார்கள். அவன் 9ஆம் நூற்றாண்டோ 12ஆம் நூற்றாண்டோ இருக்கட்டும். ஆனால் கம்பன் எழுதிய பாடல்களை நீங்கள் எடுத்து புத்தகமா சென்னை கம்பன் கழகம் அருமையாக ஒரு செம்பதிப்பு போட்டிருக்கிறது. அதில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் மிகை பாடல்கள், இடைச்செருகல்கள் என்று தனியாகவே போட்டு வைத்திருக்கிறான். ஒரு 9ஆம் நூற்றாண்டில் அல்லது 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பன் படைத்த ராமாயணத்திலே இவ்வளவு இடைச்செருகள் அவன் செருகி வைத்து விட்டு போயிருக்கிறான். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த வேதங்களில் ஏன் செருகி இருக்க மாட்டான்? ஸ்ருதி என்பது என்றைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது. அதில் உயர்வு தாழ்வு இல்லை. அதுதான் சொல்றேன். சுருதி அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமானது. சனாதன தர்மம். நீ யார் கேட்டாலும் சொல்லுங்கள். சனாதன தர்மம் என்பது ஸ்ருதி, ஸ்மிருதி அல்ல. ஸ்மிருதி என்றால் இவர்கள் சொல்வதெல்லாம் மனுஸ்மிருதியை சொல்வார்கள். நீ மனுஸ்மிருதி எடுத்து பார். அதில் இந்த பிராமணனுக்கு இவன் பிராமணன் பிரம்மனுக்கு இங்க பிறந்தான், அங்க பிறந்தான், சூத்தன் பிறந்தான் இருக்கா இல்லையா? சொல். இருக்கு. அதனாலதான் ரெண்டுக்கும் வேறுபாடு. ஸ்ருதி அது இட்டர்னல், சனாதனம், அது என்றும் பொருந்தக்கூடியது. அது ஒரு வாழ்வியல் முறை. ஸ்மிருதி அது ஒரு சட்ட புத்தகம். இன்றைக்கு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்தியாவிற்கென்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் உருவாக்கி வைத்தோம். ஆனால் அந்த சட்டமே இந்த 1950 2024க்குள்ள 100 முறைக்கு மேல திருத்தப்பட்டு விட்டதே. அமெண்ட்மெண்ட் இருக்க. அப்படி என்றால் சட்டம் சமூகத்தின் அன்றன்றைய தேவைகளுக்கு ஏற்ப திருத்தி அமைக்கப்படும். சமூகத்தினுடைய தேவைக்கு ஏற்ப திருத்தி அமைக்கப்படுகிற சட்டம் தான் இந்த ஸ்மிருதிகள். மனுஸ்மிருதியிலிருந்து எல்லாமே. இதை தூக்கி குப்பையில் போடுங்கள் என்கிறேன். பிராமணர்களை உயரத்திலே தூக்கி வைத்து மற்ற அனைவரையும் தாழ்த்துவதற்காக பெரும்பகுதி மனுஸ்மிருதியிலே இருக்கிறது உண்மை. அதை தூக்கி குப்பையில் போடுங்கள். ஆனால் அதிலே கூட சிலவற்றை நான் நல்ல கருத்துக்களை தேடி எடுத்து படித்து புலகாங்கிதம் அடைகிறேன். பெண்ணடிமைத்தனத்தை பெரிதாக பேசுவது மனுஸ்மிருதி என்பது உண்மை. ஆனால் அந்த மனுஸ்மிருதியிலேயே ஒரு இடம் அழகாக இருக்கிறது. பெண்ணை பெருமைப்படுத்தாத வீடே இல்லை என்கிறான் மனு. ஒரு வீட்டுக்கான இலக்கணம் பெண்ணை பெருமைப்படுத்த வேண்டும் என்கிறான். ஆக இந்த இடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், அந்த இடத்தை நான் தவிர்த்து விடுகிறேன். ஒரு இடத்தில் இதே மனு சொல்கிறான், ஆசிரியனை விட 10 மடங்கு ஆச்சாரியன் உயர்ந்தவன் என்கிறான். ஆசிரியன் ஆச்சாரியன் 2 பேருக்கு வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா? மாத ஊதியத்திற்கு மாணவர்களுக்கு அறிவை கொடுப்பவன் ஆசிரியன். ஆச்சாரியன் கை நீட்டி காசு பெறாதவன். அதுதான் அந்த காலத்தில் இருந்த கல்வி முறை, குருகுலம். நாம் இங்கிருந்து எங்கே வந்து விழுந்து கிடக்கிறோம் தெரியுமா?
எப்பொழுதுமே இலவசமாக கொடுக்கப்பட வேண்டியது. இந்த மண்ணினுடைய பண்பாட்டின் அடையாளம் என்ன தெரியுமா? கல்வி இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். புரிகிறதா? மருந்து இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு மருத்துவர் இருப்பார். பணம் கொடுத்து அந்த கிராமத்து மக்கள் போய் பணத்தை கொடுத்து விட்டு மருந்து வாங்க மாட்டார். நோயை சொன்னவுடன் மருந்து கொடுத்து வணக்கம் சொல்லி அனுப்பி விடுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கை தேவைகள் நிறைவேறுவதற்காக அந்த கிராமத்து மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அவருக்கு வேண்டிய நெல் காய்கறிகளை கொடுப்பார்கள். பணம் வாங்க மாட்டார். மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், சோறு இந்த மண்ணில் விற்றவன் இல்லை. சத்திரம் வைத்து இலவசமாக சோறு போடுவான். ஆனால் இன்றைக்கு ஹோட்டல் வந்திருக்கிறது, காசுக்கு தான் சோறு போடணும். யோசியுங்கள். கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். ஆனால் சமூகம் இன்றைக்கு எங்கே போயிருக்கிறது? கல்வி எட்ட முடியாத அளவுக்கு காசை பறிக்கிறது. மருத்துவம் எட்ட முடியாத அளவுக்கு காசை நம்மிடமிருந்து பறிக்கிறது. நான் அரசியல் பேசவில்லை. ஆனால் அரசு கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும், மருந்தை இலவசமாக கொடுக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் விட்டு டாஸ்மாகை மட்டும்தான் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் இது வேதனைக்குரிய விஷயம். இலவசமாக தர வேண்டியது அறிவு. அனைவருக்கும் அது போய் சேரவே. அதற்காக அந்த காலத்தில் குருகுலம் வைத்திருந்தான். இன்றைய கல்வியில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் அத்தனை பேரை பார்த்துக்கிறேன், எல்லோரும் பிள்ளைகளை பெற்றவர்கள் தான். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இன்றைய கல்வி திட்டத்தில், பாடத்திட்டத்தில் ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்கான ஒரு பிரிவேளை வகுப்பு உண்டா? மாரல் கிளாஸ். நான் படித்த காலத்தில் வாரத்திற்கு 2 பிரிவேளை மாரல் கிளாஸ் இருக்கும். அதற்காகவாவது சில அறக்கருத்துக்களை பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு ஆசிரியர் அதையாவது படித்து கொண்டு வந்து சொல்லுவார், காதில் விழும். இன்றைக்கு உண்டா? நான் திட்ட கமிஷனில் பொறுப்பேற்று இருந்த பொழுது 15 நாட்களுக்கு ஒரு முறை கலைஞரை சந்திப்பேன். அப்பொழுது அவர் முதலமைச்சராக இருந்தேன். அப்படி தெளிவாக நேரடியாக நான் சொன்னேன், ஐயா, மாரல் கிளாஸ் என்பது மிக முக்கியம். இன்றைக்கு பாடத்திட்டத்தில் அது இல்லை. தயவு செய்து மீண்டும் அதை அறிமுகப்படுத்துங்கள். ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதுதானே வள்ளுவம். நீங்கள் குறளோவியம் தீட்டியவராயிற்றே. ஒழுக்கம் உயிரை விட ஓம்பப்பட வேண்டிய ஒன்றாயிற்றே. காரணம் அதுதான் உனக்கு பெருமையை தரும். ஒழுக்கம் தவறினால் என்ன நடக்கும்? அதே வள்ளுவன் சொல்கிறான், இழுக்கத்தின் எய்துவர் பழி தீரா பழி. ஒழுக்கம் உயர்வை தரும், இழுக்கம் வீழ்ச்சியை தரும். எனவே ஒழுக்கத்தை தரக்கூடிய கல்வியாக குறைந்தது 2 பிரிவேளைகளாக எங்காவது இருக்கா சொல்லுங்க. இன்றைக்கு ஏஇ பிஇ என்னென்னமோ எல்லாம் வந்துடுச்சுல்ல. எத்தனை பாடத்திட்டங்கள், எத்தனை பிரிவு வளர்ந்திருக்கிறது. எந்த கல்லூரியிலாவது எந்த பள்ளிக்கூடத்திலாவது ஒழுக்கத்தை மட்டுமே போதிக்கிற, அறத்தை வலியுறுத்துகிற ஒரு வகுப்பு உண்டா? சொல்லுகிற ஒரு ஆசிரியர் உண்டா? போய்விட்டது. வேத காலத்திலிருந்து இருந்த கல்வி முறை, வெள்ளையன் வருகிற வரை இருந்த கல்வி முறை என்பது குருகுல கல்வி முறை. குருகுலம் 12 ஆண்டுகள் ஒரு ஆசிரியரிடம் போய் பிள்ளையை கொண்டு போய் விட்டு விடுவார்கள். 5 வயது முடிந்த பிறகு, அதிகபட்சம் 7 வயது கொண்டு போய் அந்த பிள்ளையை விட்டு விடுவார் பெற்றோர். அந்த ஆசிரியருடைய பொறுப்பு தான். 12 ஆண்டுகள் அவர் அறிவை கொடுப்பார், அறிவோடு சேர்த்து ஒழுக்கத்தை கொடுப்பார், இரண்டோடும் சேர்த்து தெய்வீகத்தை, ஆன்மீகத்தை அவர் கொடுப்பார். அதைத்தான் விவேகானந்தர் திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். அந்த ஆன்மீக கல்வி குருகுலத்தோடு முடிந்து போய்விட்டதே. வெள்ளையன் கொண்டு வந்த இந்த மெக்காலே திட்டத்தில் எங்கே இருக்கிறது ஆன்மீகம்? இவையெல்லாம் கேள்விக்குரியவை. இப்பொழுது நீங்கள் நான் சொல்ல வர வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த வேதங்கள், உபனிஷதங்கள் மட்டுமே சனாதனம், அதில் உயர்வு தாழ்வே கிடையாது என்று நான் சொன்ன தெளிவா. எந்த விதத்திலும் கிடையாது. உபனிஷதங்களை தயவு செய்து நான் சொல்கிறேன்,
நீங்கள் கொஞ்சம் படியுங்களேன். நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றும் இல்லை. இந்த மாண்டூக்கிய உபனிஷதம்னு ஒன்று இருக்கு. மாண்டூக்கிய உபனிஷதம் 108 உபனிஷத்தை மிக முக்கியமானவை 14 என்று சொன்னேன். அதில் ஒன்று இந்த மாண்டூக்கிய உபனிஷதம். இந்த மாண்டூக்கிய உபனிஷம் இதெல்லாம் யார் சார் படிப்பான் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் இருப்பதே மொத்தம் 18 மந்திரங்கள் தான். வெறும் 18 மந்திரங்கள், 18 சூத்திரங்கள் தான். என்னென்ன புத்தகத்தை படிக்கிறீங்க, எத்தனை வார இதழ் படிக்கிறீங்க, எத்தனை நாவல் படிக்கிறீங்க, எதையெல்லாம் படிக்கிறீங்க? வெறும் 12 மந்திரங்கள். மாண்டூக்கிய உபநிடதம். அது ஏன் மாண்டூக்கியம்னு பேரு? மாண்டூகம் என்றால் தமிழில் தவளை என்று பொருள். தவளை தவளை என்ன செய்யும்? ஆண்டில் 9 மாதம் அது சேற்றில் புதைந்து கிடக்கும். புரிகிறதா? குளம், ஏரி இது போன்ற இடங்களில் அடியில் போய் சேற்றில் புதைந்து கிடக்கும். நீங்க ஒரு 9 மாதத்திற்கு தவளை சத்தத்தை கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. மழை காலத்தில் மட்டும்தான் அது மேல வரும். ஒரு 2 மாதம் மேல வந்து குவாங்காங்காங்கான் கத்தும். இது என்னன்னா, இந்த மனித சமூகத்திற்கு உயர்ந்த சிந்தனைகளை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக அன்றைய ஞானிகள் இந்த சமூகத்திலே இருந்து விடுபட்டு தனிமைப்பட்டு இவர்கள் இருக்கும் இடம் எது என்று கூட அறியாத நிலையில் இவர்கள் எங்கோ ஒரு கானகத்தில் போய் கண்மூடி அமர்ந்து விடுவார்கள். அப்படி அவர்கள் அமர்ந்து அமர்ந்து தியானித்து தியானித்து சிந்தித்து சிந்தித்து அவர்களுக்குள் சேமித்து வைத்த செல்வம், அந்த செல்வத்தை ஒரு நாளில் அவர்கள் வெளியே கொண்டு வந்து மக்கள் முன்னாலே சேர்த்தார்கள். தவளை எப்படி 9 மாதம் சேற்றில் புதைந்து கிடந்து 2-3 மாதம் மேலே வருகிறதோ, அப்படி மனித குலத்தின் நலனுக்காக தன்னை தனிமைப்படுத்தி ஏகாந்தமாக போய் உட்கார்ந்து தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா என்று பாரதி சும்மா சொல்லவில்லை. தனிமையில் இருந்து அவர்கள் சிந்தனையில் ஏற்பட்ட விகசிப்பின் விளைவாக வந்து சேர்ந்த ஞான புதையலை கொண்டு வந்து கொடுத்தார்களே, அதுதான் மாண்டூக்கிய உபனிஷதம். வெறும் 18 மந்திரங்கள். என்ன அழகு தெரியுங்களா? பொதுவாக எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் 3 மீது தான் நிற்கிறது. கடவுள், கடவுள் படைத்த உலகம், அந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், அவ்வளவுதான். எந்த மதமாக இருந்தாலும் இந்த 3 மீது தான் நிற்கும். கடவுள், உலகம், உயிர்கள். இப்ப இந்த மாண்டூக்கிய உபநிஷதம் என்ன சொல்கிறது? கடவுள் மனிதர்களை படைத்தான், ஆனால் கடவுள் வேறு, மனிதர்கள் வேறு இல்லை. கடவுள் உலகத்தை படைத்தான், உலகம் வேறு, கடவுள் வேறு இல்லை. ஒன்று என்பதுதான், ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துவதுதான் மாண்டூக்கிய உபநிடதத்தின் ஒரே குறிக்கோள். எல்லோரும் ஒன்று. காரணம், அனைவருக்குள்ளேயும் பிரம்மம், ஆன்மாவோடு பிரம்மம் ஒவ்வொருவன் இதயத்திற்குள்ளேயும் இருக்கிறது. உபனிஷதம் சொல்லும் ஒவ்வொருவனுடைய இதய குகையில் 2 இருக்கின்றன. ஒன்று ஜீவன், இன்னொன்று ஆன்மா. அந்த ஆன்மாதான் பரம்பொருள். அது எல்லா உயிர்களிலும் இருக்கிறது. புழுவிலே இருந்து மனிதர்கள் வரை அனைத்து உயிர்களிடமும் உயிருக்குள்ளே ஆன்மா இருக்கிறது என்கிற பொழுது எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறான். எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறான் என்கிற பொழுது எல்லாவற்றையும் நீ நேசிக்க வேண்டும். எதனிடத்தும் வேறுபாடு காட்டலாகாது. அந்த வேறுபாடு அற்ற ஒற்றை ஞான புள்ளியில் அனைவரையும் கொண்டு வந்து சேர்ப்பதையே தன் செயலாக வைத்திருந்ததுதான் வேத காலத்து வேலையும் உபனிஷது காலத்து வேலையும். 18 மந்திரங்கள் படிச்சு பாருங்க.
மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த உபநிஷதம் ஈசாவாஸ்ய உபநிஷதம். இந்த மாண்டூக்கியத்தில் 12 மந்திரங்கள் தான், ஈசாவாஸ்யத்தில் தான் 18 மந்திரங்கள். மாண்டூக்கியத்தில் வெறும் 12 மந்திரங்கள், ஈசாவாஸ்யத்தில் 18 மந்திரங்கள். காந்தி சொல்கிறார், எனக்கு உபநிடதங்களிலேயே மிக மிக மிகவும் பிடித்தது ஈசாவாஸ்ய உபநிடதம் தான். ஏன் தெரியுமா? ஈசாவாஸ்யம் என்பதை தொடங்கிறதே பார்த்தீங்கன்னா, ஈசாவாஸ்யம் சர்வம் இதம், எல்லோரும் இதமாக எல்லோரும் நலமாக இருப்பதற்காக வழங்கப்பட்டது அந்த ஈசாவாஸ்யம். அந்த ஈசாவாஸ்யத்துடைய முதல் கொடுக்கக்கூடிய செய்தியே என்ன என்றால், உன் வாழ்வை நீ தியாகமாக்கு, சுயநலத்தில் சுருங்கி விடாதே, பிறர் பொருளின் மீது நாட்டம் கொள்ளாதே. மனித வாழ்வு என்பதே பிறருக்கானது, பிறர் நலத்துக்கானது. எனவே உன் வாழ்வை தியாகமாக்கு. தன் வாழ்வையே தியாகமாக்கியவர் தான் காந்தி. அதனால் அவருக்கு பிடித்ததுதான் ஈசாவாஸ்யம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போகலாம். தைத்திரிய உபநிஷதம் இருக்கு. தைத்திரிய உபநிஷதம் படித்து பார்த்தால் வியந்து போவீர்கள். ஒரு மாணவனிடம் ஒரு ஆசிரியர் பேசுவது போன்ற அந்த உபநிஷதம் இருக்கும். ஒரு மாணவன் என்னென்ன நிலைகளில் தன் கல்வியை கற்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டும் இருக்கு. நான் மனுஸ்மிருதியில உள்ள சில நல்ல விஷயங்கள்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடுபட்டு இங்க வந்துட்டேன். ஆசிரியன் ஆச்சாரியனுக்கு நான் உங்களுக்கு இடையில வேறுபாடு சொன்னேன். 10 ஆசிரியர், ஒரு ஆச்சாரியனுக்கு 10 ஆசிரியர்கள் சேர்ந்தாதான் ஒரு ஆச்சாரியனுக்கு ஈடு. காரணம், ஆசிரியன் மாத ஊதியம் பெற்று அறிவை கொடுப்பவன். ஆச்சாரியன் தன்னிடம் இருக்கக்கூடிய அறிவு அனைத்தையும் எந்த கைமாறும் கருதாமல் அள்ளி அள்ளி கொடுப்பதனால் அவன் 10 ஆசிரியர்களுக்கு ஒருவன். 100 ஆச்சாரியர்களுக்கு இணையானவன் உன் தந்தை. உன் தந்தை 100 ஆச்சாரியர்களுக்கு இணையானவன். அடுத்து சொல்கிறது, 1000 தந்தைகளுக்கு இணையானவன் உன் தாய். உன் தாய் 1000 தந்தைகளுக்கு இணையானவள். இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? நல்லனவற்றை எடுத்துக்கொள்வோம், அல்லனவற்றை தவிர்த்து விடுவோம். எனவே ஸ்மிருதிகள் என்பவை நன்மையும் தீமையும் கலந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் ஸ்ருதி என்பதுதான் வேதமும் உபனிஷதமும். அதில் எந்த பாகுபாடும் இல்லை. நான் 2 செய்தி உங்களுக்கு சொல்றேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபநிடதம்னு ஒன்று இருக்கு. அவசியம் படிக்கணும். நான் சொல்லிட்டு போன பிறகு எத்தனை பேர் போய் உபநிஷதங்களை தேடி படிக்க போறீங்க? அவனுக்கு வேற வேலை இல்லை. அவன் ஏற்கனவே சொல்லிட்டான் 76 வயசாயிடுச்சுன்னு. அவன் ஒரு ரிட்டையர்டு ஒருவன் இருந்தான், ஒரு பையன். அவனுக்கு ஒரு 9 வயது. அவன் இருந்த இடத்தில் கௌதம முனிவர், அவர் பிறவியில் பிராமணர், கௌதம முனிவர் குருகுலம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த குருகுலத்தில் பிராமண பிள்ளைகள் தான் ஏராளமாக போய் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் எப்படியும் இந்த கௌதம முனிவர் நடத்தக்கூடிய குருகுலத்தில் நாமும் சேர்ந்து பயில வேண்டும் என்ற தீராத தாகத்தோடு இருக்கிறான். ஒரு நாள் அவன் கௌதம முனிவரை பார்க்கிறான். முனிவரே, உங்களுடைய குருகுலத்தில் நானும் சேர்ந்து கல்வி கற்க விரும்புகிறேன், என்னை நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்களா என்றான். உடனே கௌதம முனிவர் அவனை பார்த்து கேட்கிறார், இப்போ கூட நீங்கள் ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்தை சேர்க்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பையனுடைய பேர் என்ன, தந்தையுடைய பேர் என்ன, உங்களுடைய ஜாதி என்ன, உங்கள் தந்தையினுடைய தொழில் என்னெல்லாம் கேட்குறான் இல்லை? அது மாதிரி அன்னைக்கு அவர் என்ன கேட்குறாரு, உன்னுடைய குலம் எது, உன்னுடைய கோத்திரம் எது, உன்னுடைய தந்தை யார் கேட்குறார். இவனுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு நீங்கள் கேட்கும் எதுவுமே தெரியவில்லையே, உன் தாய்க்கு தெரிந்திருக்கும், அவளை போய் கேட்டு விட்டு வா என்கிறார். இந்த நான் சொல்றது 3500 ஆண்டுகளுக்கு முன்னால, திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். 3500 ஆண்டுகளுக்கு முன்னால, புத்தனே 2600 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தவன்.
புத்தனுக்கு முன்னால் பிறந்த உபநிஷதங்கள்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். உன் தாயிடம் போய் கேட்டு வாங்க. போனான். அவனுடைய தாயின் பெயர் ஜாபாலை. அம்மா, அந்த குருகுலத்தில் சேர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். கௌதம முனிவர் உன் குலம் எது, கோத்திரம் எது, உன் தந்தை யார் என்றெல்லாம் கேள்வி கேட்டார். எனக்கு தெரியவில்லை என்றேன். உன் தாய்க்கு தெரிந்திருக்கும், அவளிடம் கேட்டுக்கொண்டு வா என்று சொன்னார். யாரம்மா என் தந்தை என்று பையன் கேட்கிறான். உன்னை ஜாபாலை சொல்கிறாள், மகனே, ஏழ்மை நிலையில் வறுமையில் வாடிய சூழலில் நான் எத்தனையோ வீடுகளில் வேலை பார்த்தேனடா மகனே. அப்படி எத்தனையோ வீடுகளில் வேலை பார்த்த இடத்தில் யாருக்கோ பிறந்தவன் நீ. எவ்வளவு சூட்சமா சொல்றா பாருங்க. அத யாருக்கோ நீ பிறந்தவன் நீ. அதனால் உன் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது மகனே. நீ ஒன்று செய், அந்த முனிவரிடம் போய் குலம் கோத்திரம் என்று கேட்டால், தந்தை யார் என்றெல்லாம் கேட்டால், அவையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஜாபாலை என்கிற தாய்க்கு மகனாக பிறந்தவன். ஜாபாலைக்கு மகனாக பிறந்தவன். ஜாபாலை சத்தியகாமன். இதுதான் என் பெயர், என் குலம், என் கோத்திரம் என்று நீ தெளிவாக போய் சொல். நான் சொன்னதாகவே சொல் என்று சொல்லி அனுப்புறார். இவன் அப்படியே வந்தான். யாருக்கு பிறந்தன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய அம்மா பல இடங்களில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்துருக்கா. அங்கே யாரோ ஒருத்தனோட ஏதோ நடந்திருக்கலாம். அதனால தான் நான் பிறந்தேன். அதனால் யார் தந்தைன்னு தெரியாது. தந்தையே தெரியாத போது குலம் எப்படி தெரியும், கோத்திரம் எப்படி தெரியும்? அதனால் எதுவும் தெரியாது. இது யார் சொல்ல சொன்னது? இதை என் தாய் உங்களிடம் அப்படியே சொல்ல சொன்னார். அப்பொழுது கௌதமர் சொல்கிறார், மீண்டும் சொல்கிறேன், 3500 ஆண்டுகளுக்கு முன்னால கௌதமன் சொல்கிறார். கௌதமன் அவனை பார்த்து சொல்றார், மகனே, உண்மையின் வழியில் தர்மம் பெறாமல் நடப்பவள் உன் தாய். அவள் சொன்னதை அப்படியே என்னிடம் வந்து சொல்கிறாயே. நீ உண்மையின் வடிவமாக உன்னை பார்க்கிறேன். உனக்கு இந்த குருகுலத்தில் இடம் இல்லை என்றால் வேறு எவனுக்கடா இடம்? வந்து சேர்ந்து கொள் என்று சொல்கிறான். அங்க எங்கேயாவது உயர்வு தாழ்வு இருக்கா? தந்தை பெயர் தெரியாதவனுக்கு கூட குருகுலத்தில் இடம் கொடுத்ததாக வேதம் பேசுகிறது, உபனிஷதம் பேசுகிறது. சூத்திரன் என்பதற்கு ஒரு அழகான இலக்கணம் படிக்க படிக்க எனக்கே வியப்பாக இருக்கு. ஞானச்சுருதி என்பவன், அதுவும் சாந்தோக்கிய உபநிஷத்தில் தான் இருக்கு. ஞானச்சுருதி என்பவன் ஒரு அரசன், பெரும் புகழ் பெற்றவனாக இருக்கிறான். அவனுடைய புகழ் உலகமெங்கும் வியாபித்து கிடக்கிறது. ஒரு நாள் அவன் தன்னுடைய அரண்மனையின் மேல் மாடியில் வந்து உலவி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் வானத்தில் அன்னப்பறவைகள் அப்படியே பறந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அன்னப்பறவை இந்த ஞானச்சுருதி என்கிற அரசன் உலவி கொண்டிருக்கிற அந்த மாடிக்கு பக்கமாக வருகிறது. உடனே இன்னொரு பறவை இந்த பறவையிடம் சொல்கிறது, அந்த பக்கம் போகாதே. ஏன்? உலகம் முழுவதும் அவனுடைய புகழ் ஒளி வியாபித்து வானம் வரை விரிந்து கிடக்கிறது. நீ அவன் பக்கம் போனால் எரிந்து கருகி விழுந்து விடுவாய். விலகி பற என்று சொல்கிறது. உடனே இந்த அன்னப்பறவை சொன்னது, என்ன சொல்கிறாய்? அதோ வண்டி சக்கரத்தின் கீழே படுத்து கிடக்கிறானே ரைக்கிறவன், அவனை விட இவன் பெரியவனா? அவனை விட இவன் என்ன ஞானியா என்று கேட்டுக்கொண்டே அது பறந்து போனது. உலகத்தில் தனக்கு இணையான பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் உள்ளவன் யாரும் இல்லை என்கிற ஆணவத்தில் மிதந்து கொண்டிருந்த ஞானச்சுருதிக்கு பொட்டில் அறைந்தார் போல் ஆயிற்று. யாரடா அந்த ரைக்கிறவன்? என்னை விட பெரியவனா? உடனே இவன் என்ன செய்தான்? அப்பேற்பட்ட ஞானியை நாம் சாதாரணமாக பார்க்க கூடாது என்று தேர், ஒரு 100க்கு மேற்பட்ட பசுக்கள், எல்லை இல்லாத விலை உயர்ந்த ஆபரணங்கள், அணிகலன்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் ஒரு வண்டி சக்கரத்துக்கு கீழே அவன் பரதேசியா படுத்து கிடக்கிறான். இவன் போனான்.
ரைக்கிறவரே, உங்களுடைய பெருமையை அந்த அன்னப்பறவை சொன்னதன் மூலம்தான் அறிந்து கொண்டேன். உங்களை தரிசிப்பது எனக்கான பாக்கியம். இந்த பரிசு பொருள்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்பவன் யார்? அரசன். அப்பொழுது இருந்த அந்த 4 வகுப்புகளில் அவன் யார்? சத்திரியன். 4 வகை வகுப்பு: பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இவன் அரசன், சத்திரியன். இந்த ரைக்கிறவன் படுத்துக்கொண்டே சொல்கிறான், சூத்ரா, உன் தேரும் வேண்டாம், உன் பசுவும் வேண்டாம், உன் அணிகலனும் வேண்டாம், இவற்றை அப்படியே எடுத்துக்கொண்டு திரும்பி போ என்றான். யோசிக்க வேண்டிய இடம் அது. சாந்தோக்கிய உபநிடத்தில் இருக்கிறது. அவன் சத்திரியன். அவனை பார்த்து இவன் சூத்ரா என்கிறான். சூத்ரா என்று ஏன் சொல்கிறான்? உள்ளே விளக்கம் பார்த்தால் சூத்ரன் என்ற பெயர் எப்படி வந்தது? சுக் பிளஸ் த்ர, சுக் பிளஸ் த்ர, சூத்ர. சுக் என்றால் சோகம் கொண்டவன், துக்கம் உடையவன். த்ர என்றால் நழுவி ஓடுபவன். துயரத்திலிருந்து விடுபடுவதற்காக ஓடக்கூடியவன் எவனோ அவன்தான் சூத்திரன். எனவே சூத்ரா, ஓடு என்று இந்த ரைக்கிறவன் சொன்னதாக சாந்தோக்கிய உபநிடத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் சொல்லுகிற இந்த சூத்திரன் இல்லை. மனுஸ்மிருதி சொல்லுகிற சூத்திரனை நீங்கள் உபநிடத்தில் பார்க்க முடியாது, வேதங்களில் பார்க்க முடியாது. பாகவதத்தில் சொல்லப்படுகிற இந்த விஷயம் உபநிடதம் இல்லை, வேதத்தில் இல்லை. இந்த 4 பிறப்பு 4 பாகங்களில் பிறப்பதாக மனுஸ்மிருதி மட்டும் பேசல, பாகவதத்திலும் இருக்கிறது. இவையெல்லாம் பின்னாளில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு மனித குலத்தில் ஒரு சமூகம் உயர்ந்தது, மற்ற சமூகம் அதற்கு அடுத்த படிநிலை, அடுத்த சமூகம் அதற்கு அடுத்த படிநிலை, அதற்கடுத்த சமூகம் அதற்கடுத்த படிநிலை என்று படிநிலை சமுதாயமாக இது காலப்போக்கில் மாற்றப்பட்டு விட்டது. இதுதான் வருணாசிரமம். இந்த வருணாசிரமத்தை நான் கடுமையாக எதிர்ப்பவன். ஆனால் நான் ஒரு சனாதனி என்று பெருமையாக பேசுவேன். சனாதன தர்மம் என்பது எந்த வகையிலும் உயர்வு தாழ்வுக்கு இடமே தராத, உயிர்கள் அனைத்தையும் ஒன்றாக பாவிக்கிற தர்மம் அது. வேத காலத்தில் நீங்கள் பார்த்தால் தெய்வங்களைத்தான் பார்க்கலாம். பிறகு ஞானம், அறிவு முதிர்ச்சி அடைந்த நிலையில் அடுத்து உபனிஷதங்கள் உருவெடுத்த பொழுது எல்லா உபனிஷதங்களும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றன. யாரை? பிரம்மம் என்ற வார்த்தையைத்தான் உபனிஷதங்கள் பேசுகின்றன. பிரம்மம் என்றால் என்ன? யார் உன்னை படைத்தானோ, யாரால் நீ இயக்கப்படுகிறாயோ, இறப்புக்கு பின்னால் யாரிடம் போய் நீ ஒடுங்க போகிறாயோ அந்த ஆற்றல், அதுதான் பிரம்மம். உன்னை படைத்து உன்னை காத்து பிறகு ஒடுக்குவது, அதுதான் பிரம்மம். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா வியப்பா இருக்கும். 4 வேதங்களும் ஒரு வேதமும் ஒரு மகா வாக்கியம் ஒன்றை சொல்கிறது. நாம பேசுறதெல்லாம் வாக்கியம். நேற்று பேசியது இன்று இல்லை, இன்று பேசியது நாளை இல்லை, சாதாரண வாக்கியம். ஆனால் ஒரு 4000 ஆண்டுகளாக பேசப்படுகிறது, இன்னும் 10,000 ஆண்டுகள் பேசப்படுமே. அதனால் இவை மகா வாக்கியம். ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு வாக்கியம் இருக்கு. ரிக்வேதம் என்றால், ரிக்வேதம் எதை வைத்து இயங்குகிறது? அதனுடைய மகா வாக்கியம் என்பது எது? பிரஜ்ஞான பிரம்ம. நன்றாக கவனிக்கணும். இதையெல்லாம் இவ்வளவு பொறுமையாக ஆழ்ந்து கேட்பதற்காக உங்களுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்றேன். பிரஜ்ஞான பிரம்ம என்றால் என்ன? உன்னுடைய பிரஜைக்குள்ளேதான் பிரம்மம் இருக்கிறது. அது வெளியே இல்லை. தயவு செய்து வெளியே தேடாதீங்க ஆண்டவனை. இந்த கஸ்தூரி மானுக்கு ஒரு குணம் உண்டு. அந்த கஸ்தூரி மானுடைய உடம்பே மணக்கம், ஆனா அதனுடைய மனம் அதற்கு தெரியாது. அது மனம் எங்கே இருக்கிறதுன்னு நாடி ஓடிக்கொண்டே இருக்கும். கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். உள்ளே இருக்கிற இடம் பக்கத்திலேயே, நெருக்கத்திலேயே இவ்வாறு இருக்கிறான். இவனை நீங்க எங்கெங்கயோ தேடி இருக்கீங்க. ஆக
பிரஜான பிரம்ம, இது ரிக்வேதம் சொல்வது. அதுக்கடுத்து யசூர் வேதம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, உன் அகம்தானடா பிரம்மம், அதுதான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. பிறகு சாமவேதம் என்ன சொல்லுது? தத்துவம் அசி, தத்துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். தத்துவம் அசி என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? நீதான் பரம்பொருளாக இருக்கிறாய். இதைத்தான் பாரதி முற்று முழுக்க படித்து உணர்ந்து தேர்ந்து தெளிந்து அப்படியே கவிதையில் எழுதுகிறான். தத்துவமசி தத்துவமசி, கடவுள் நீயே, கடவுள் நீயே என்று பாடுகிறான். கடவுள் வேற எங்கே இல்லை. பிறகு நான்காவதாக இருக்கிற அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதம் நீங்க பார்க்கும்போது அயம் ஆத்மா பிரம்ம, உனக்குள் இருக்கிற ஆத்மா தானடா பிரம்மம், எனவே நான் தான் கடவுள். இதை சொல்வதுதான் ஆன்மீகம். மதம் உங்களை எங்கெங்கோ இட்டு நிக்க வைக்கும். ஆனா ஆன்மீகம் என்ன செய்யுது? நீ எங்கேயும் தேடாத. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எளிமையாக இந்து சமயத்தின் சாரம் முழுவதையும் இறக்கி வைத்து விட்டு போனவர் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி நான் இஸ்லாமில் பெருமகன் நபிகளார் அவர்கள் உம்மி என்று சொன்னேனோ, அதுபோல இந்து சமயத்தில் எந்த வேதத்தையும் எந்த சாஸ்திரத்தையும் படித்து கரைத்து குடித்தவர் இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் அந்த பரமஹம்சரிடம் சீடனாக போன விவேகானந்தர் அத்தனை வேதங்களையும் உபனிஷதங்களையும் எல்லாவற்றையும் படித்து கரைத்து குடித்தவர். அவரிடம்தான் போய் சேர்ந்தார். பரமஹம்சர் எளிதாக ஒவ்வொரு உண்மையும் சொல்லுவார். பரமஹம்சர் சொல்கிறார், ஈஸ்வரனை நீ தேடுகிறாயா? நல்லா கவனிங்க, ஈஸ்வரனை நீ தேடுகிறாயா? ஈஸ்வரனை தேட வேண்டும் என்றால் முதலில் மனிதனில் தேடு, மனிதனில் தேடு, வேறெங்கும் தேடாத, மனிதர்களில் தேடு. 6 வருடங்கள் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடராக இருந்தார். இவர் அறிஞர். ஆனால் எந்த படிப்பும் இல்லாத பரமஹம்சர் என்கிற மிகப்பெரிய ஞானியின் பக்கத்தில் 6 ஆண்டு காலம் இருந்ததனால் இவர் ஆன்மீக ஞானி ஆகிறார். இந்த கூழாங்கல்ல பார்த்திருக்கீங்களா நீங்க? ஆற்றுப்படுகையில கிடக்கும். அது கரடு முரடாக வடிவமே வெவ்வேறு வகையில கிடக்கும். ஐயோ, நம்ம இவ்வளவு கரடு முரடா இருக்கிறோமே, அசிங்கமா இருக்கிறோமே, நம்ம கொஞ்சம் செழுமையாக்கி கொள்வோம் என்று கூழாங்கல் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. எந்த முயற்சியும் இல்லாமல் ஆற்றுப்படுகையில் கூழாங்கல் கிடக்கிறது. ஆற்றினுடைய ஓட்டத்தில் அந்த கூழாங்கல் அரிக்கப்பட்டு அழகிய வடிவத்தை பெற்று விடுகிறது. எந்த முயற்சியும் இல்லாமலேயே கூழாங்கல் அழகிய வடிவத்தை பெறுவது போல ஞானிகளின் பக்கத்தில் நீங்கள் நின்று கொண்டிருந்தால், ஞானிகளின் சங்கமத்தில் நீங்கள் செவி கொடுத்து கேட்பவர்களாக இருந்தால் நீங்களே ஞானிகளாகி விடுவீர்கள். அதுதான் மிக முக்கியமானது. அதனால இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுதான், ஈஸ்வரனை தேடுகிறாயா? மனிதனில் தேடு என்று பரமஹம்சர் பேசுகிறார். அவருடைய சீடர் விவேகானந்தர் பதிவு செய்கிறார், பலகாலம் பலவிதமான தவங்களை செய்த பிறகு ஒரு உண்மை எனக்கு புரிந்தது என்கிறார். பலகாலம் பல தவங்களை செய்ததன் விளைவாக ஒரு பேருண்மை எனக்கு புரிந்தது. அந்த பேருண்மை என்ன தெரியுமா? இறைவன் எங்கே இருக்கிறான் என்று தேடினேன். இறைவன் வேறெங்கும் இல்லை, மனிதர்களுக்கு உள்ளேதான் இறைவன் வாழ்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் இருக்கிறான். எனவே எல்லாவற்றையும் நீ தெய்வமாக பார் என்று பேசுபவர் விவேகானந்தர். அதுதான் அன்பினுடைய உச்சம். தின்ன வரும் புலி தன்னையும் சிந்தையில் அன்போடு போற்றுவாய், அன்னை பராசக்தி அவ்வுருவாயினால் அவளை வணங்குவாய்னு பாரதி பேசுறது அன்பின் உச்சம்.
எதிரே வருவது புலி என்றார் பார்க்கிறது, அது பராசக்தின்றான் பாரதி. எந்த ஒன்றை நீங்கள் பார்த்தாலும் தெய்வமாக பாவியுங்கள். நீங்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் தெய்வமாக பார்த்தால் ஏதாவது உங்களுக்கு வெறுப்பு வருமா, பகை வருமா, எதையாவது தாழ்த்தி பார்க்க தோணுமா? எனவே எல்லாவற்றையும் தெய்வமாக பார்க்க வேண்டும் என்பதுதான். நான் இதற்கு மிக முக்கியமாக ஒன்றை சொல்கிறேன். பேசுவதானால் பேசிக்கொண்டே போகலாம். இந்து சமயத்தில் மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் பைபிளில் ஒரு அருமையான இடம், அது ரொம்ப வியப்பா இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நீ இறப்புக்கு பின்னால், அது கிறிஸ்துவ சமயத்திலையும் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு. இஸ்லாமிலையும் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, நியாய தீர்ப்பு நாள். இறந்த பிறகு இறைவன் முன்னால் போய் நிறுத்தப்படுவீர்கள். உங்கள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு சொர்க்கமோ நரகமோ விதிக்கப்படும். இப்போது கர்த்தர் சொல்கிறார், நீ இறந்து மேலுலகம் போனால், பிதாவுக்கு முன்னால் நின்றால், பிதா உன்னிடம் கேட்பார், நான் பசித்து கிடந்த பொழுது எனக்கு நீ உணவு கொடுத்தாய், நான் ஆடையற்றிருந்த பொழுது எனக்கு நீ ஆடை கொடுத்தாய், நான் தனித்து கிடந்த பொழுது என்னை நீ உறவாக ஏற்றுக்கொண்டாய், நான் நோயுற்று கிடந்த பொழுது என்னை நீ பார்த்து பராமரித்தாய் என்று ஆண்டவன் சொல்லுவார். கர்த்தர் சொல்றாரு. உடனே இந்த சீடன் சொல்றான், ஆண்டவனுக்கு நான் எப்படி உணவு கொடுக்க முடியும்? ஆண்டவனுக்கு நான் எப்படி ஆடை கொடுக்க முடியும்? ஆண்டவனுக்கு நோய் வருமா? ஆண்டவன் நோய் வந்தால் நான் போய் பார்ப்பது? என்ன சொல்கிறீர்கள்? இந்த மண்ணில் எவன் ஒருவன் பசித்து கிடக்கிறானோ அவனுக்கு நீ உணவு கொடுத்தால் அது ஆண்டவனுக்கு கொடுத்தது. நீ ஒரு ஆடையற்றவனுக்கு ஆடை கொடுத்தால் அது ஆண்டவனுக்கு கொடுத்தது. நீ நோயுற்றிருப்பவனை பராமரித்தால் அது ஆண்டவனுக்கு ஆனது. மனிதர்களிடம் அன்பை காட்டுபவனிடம் மட்டும்தான் ஆண்டவனுடைய அன்பை பெற முடியும் என்பதுதான் கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடே. இதே மாதிரி செய்தியை நான் நபிகளாரிடம் பார்க்கிறேன். நபிகளார் சொல்கிறார், மண்ணுலகில் உள்ள மக்களை நேசித்தால் விண்ணுலகில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். மண்ணுலகில் நீ யாருக்காவது உணவு கொடுத்தால் அது இறைவனுக்கு போனதாக அர்த்தம். நியாய தீர்ப்பு நாளில் இறைவன் சொல்லுவான், நீ எனக்கு உணவே கொடுக்கவில்லை, நான் நோயுற்று கிடந்த பொழுது நீ என்னை பார்க்கவில்லை என்பான். ஆண்டவனே, நீ உணவு என்னிடம் பெறுவதா, நீ நோயுற்று நான் பார்ப்பதா என்பது கேள்வி அல்ல. இங்கே இருக்கக்கூடியவனை நீ பார், மனிதனில் ஆண்டவனை பார் என்பதுதான் எல்லா சமயங்களின் சாரம். இதை தனித்தனியாக நான் சொல்வதென்றால் அங்கிருந்து தொடங்கி வரிசையாக நீங்க வரலாம். இங்க நிறைவாக நான் சொல்ல விரும்புகிறேன், ஆன்மீகம் என்பது பேதமற்ற அனைத்து உயிர்களின் மீதும் அன்பை செலுத்துவது. அதுதான் ஆன்மீகம். நீங்க இஸ்லாமியரா, நீங்க கிறித்துவரா, இப்ப ஏன் மதத்தை விட ஆன்மீகம் உயர்ந்தது? ஒரு இஸ்லாமியர் இந்து கோயிலுக்கு வருவாரா? வரமாட்டார். அவர் மதம் சார்ந்து ஒரு வரையறைக்குட்பட்டு நின்று விடுகிறார். ஒரு கிறித்துவர் அவர் வரையறைக்குட்பட்டு நின்று விடுகிறார். இந்துவாக இருப்பவன் நாகூருக்கும் போவான், வேளாங்கண்ணிக்கும் போவான், பரந்த மனம் உள்ளவன் தான். ஆனாலும் கூட இந்துக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பான் இல்லையா? அப்போ அங்க நம்மை அறியாமலேயே ஒரு கோடு விழுந்து விடுகிறது, சமூகத்திற்குள்ளே கோடு விழுகிறது. கோடே இருக்கக்கூடாது என்பதுதான், அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதனால நீங்க ஆன்மீகவாதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போறேன், இதை செய்யுங்க, நீங்க எல்லாரும் ஆன்மீகவாதிகள் தான். மாதம் ஒரு நாள் இங்க பேச்சு கேட்டுட்டு போறதுனால ஒன்றும் இல்லை, இதை மட்டும் செய்தா போதும்.
நீங்கள் இந்த திருமூலரை கொஞ்சம் தயவுசெய்து படிக்கணும். நான் கொரோனாவால் ரொம்ப மோசமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு என்னுடைய நுரையீரலுக்குள் நன்றாக நுழைந்து மிக மோசமான நிலையில் மரணம் வரை போயிட்டேன். நான் உயிர் பிழைத்தது என்பது ஒரு அரிதான சம்பவம் தான். அது மருத்துவருக்கே அது ஒரு அரிதான சம்பவம் தான். அதற்கு பிறகு நான் யோசித்தேன், நாம் போய் சேர்ந்திருக்கணும். இதற்கு பிறகும் நமக்கு உயிரை இறைவன் கொடுத்து வைத்திருக்கிறான். ஏதாவது இன்னும் கொஞ்சம் உருப்படியான வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் எதிர்பார்க்கிறானா அப்படின்னு யோசித்து என்ன செய்யலாம். அதுவரை நான் 30 புத்தகங்கள் எழுதியிருந்தேன். உடனே திருமூலரை முழுமையாக 3000 பாடல்கள் திருமூலரில். இந்த 3000 பாடல்களையும் எடுத்து படிக்க தொடங்கினேன். அதை முழுவதுமாக படித்து அதனுடைய சாரை மொத்தமாக பிழிந்து எடுத்து சாதாரண வெகு மக்களும் புரிந்து கொள்கிறார் போல் நான் எழுதியது தான் வாழ்வே ஒரு மந்திரம் என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் நானே எதிர்பார்க்கல. பாரதி படத்தை எடுத்த, மோகமுல் படத்தை எடுத்த, பெரியார் படத்தை எடுத்த ஞானசேகரன் IAS அவர் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். தமிழில் நான் படித்த உண்மையான முதல் ஆன்மீக நூல் இதுதான் என்று அவர் எனக்கு எழுதினார். அந்த கடிதத்தை நாங்கள் அடுத்த பதிப்பிலேயே போட்டிருக்கிறோம். நான் எதுவும் சொல்ல வரேன்னா, திருமூலர் சொல்வதையெல்லாம் யோசிக்கணும். அவர் தானே சொல்றாரு, அன்பே சிவம்னு சொல்லி அழுத்தம் கித்தமா சொன்னவர் இல்லையா திருமூலர்? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இதுதான் திருமூலர். திருமூலர் ஒவ்வொரு பாட்டையும் படிச்சு பார்க்க. நீங்க படமாட கோயில் பரமற்கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்கங்காக, நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் படமாட கோயில் பகவர்கங்காமே. 4 வரிதான். வேத காலத்திலிருந்து இது வரைக்கும் இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 4 வரியில திருமூலன் என்ன சொல்றான்னு பாருங்க. படமாட கோயில், கோயில் அங்க கடவுள் இருக்காரு, சிற்பங்கள் இருக்கு, சித்திரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. படமாட கோயில் பரமர்க்கு ஒன்று ஈயில். நீங்க ரொம்ப பயபக்தியா போய் நிவேதன பொருளை படைக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளியே இருந்து தண்ணீரை நீங்க கோயிலுக்குள்ள எடுத்து போய் அந்த இறைவன் மீது அபிஷேகம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன? தண்ணீர் யாராவது சொல்லுவீங்களா? தீர்த்தம் இல்லையா? வெளியே இருந்து சமைச்சு அதை உள்ள எடுத்து போய் இறைவன் முன்னால போய் படைச்சிங்கன்னா அதை சோறுன்னா சொல்வீங்க? பிரசாதம் இல்லையா? நிவேதனம். வெளியே இருந்து நீங்க எதை கொண்டு போகிறீங்களோ, இப்ப இந்த சோறு பிரசாதம் ஆயிடுது, தண்ணீர் தீர்த்தம் ஆயிடுது. ஆனா வெளியே இருந்து உள்ள போற மனுஷன் மட்டும் மகானாகாமலேயே வெளியே வரான். இவன் ஒரு நாளும் மகானாவது இல்லை. காரணம், இவனுக்கு கடவுள் யார், கடவுளை ஏன் வணங்க வேண்டும், அடிப்படை ரகசியமே அறியாதவன் இவன். இப்ப இவர் சொல்றார் பாருங்க, படமாட கோயில் பரமற்கொன்றியில் நீ போன, கோயிலுக்குள்ள போன, கையெழுத்து கும்பிட்ட, நிவேதன பொருளை படைச்சா நடமாட கோயில் நம்பர்கங்காகா. கோயிலுக்கு வெளியே இருக்கிறானே, ஐயா சாமி, தர்மம் ஜாமி, தாயே பிச்சை போடுமா அப்படின்னு பசியின் துயர் தாழ முடியாமல் அங்கே எப்பவுமே யோசிங்க, பிச்சை எடுப்பது என்பது இந்து சமூக மரபில் ரொம்ப முக்கியமானது. ஆதிசங்கரர் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சங்கரர் என்ன பண்ணாரு? அவர் குருகுலம் படிக்கிற பொழுது தெரு தெருவாக போய் பிச்சான் தேகி, பிச்சை எடுத்தாகணும்.
ஆதிசங்கராவது செல்வம் படைத்தவர், புத்தன் அரசனாக பிறந்தவன், அரண்மனை சுகங்களில் திளைத்தவன். அவனே உயிர் தெருவா போய் பிச்சை எடுத்தான். பிட்சு என்று சொன்னாலே பிச்சை எடுப்பவன் அர்த்தம். துறவிக்கு உண்டான இலக்கணமே எது? பிச்சை எடுக்கணும். நீங்க எல்லாம் மடாதிபதி பிச்சை எடுத்து இருக்காங்க. துறவிக்கு உண்டான முதல் இலக்கணம் பிச்சை எடுக்கணும். ஏன் தெரியுமா? ஒருவன் வீட்டுக்கு முன்னாலே போய் நின்று ஐயா பிச்சை என்று கேட்கிற பொழுதே உங்கள் அகங்காரம் முழுவதும் அழிந்துவிடும். தான் நான் நான் என்கிற அந்த அகங்காரம் இருக்கிறதே, அதை ஒட்டுமொத்தமாக அழிப்பது எந்த இடம் தெரியுமா? கையேந்தி நீங்க பிச்சை கேட்கிற இடம்தான். புரியுதா? அதனால்தான் ரமணர் அழகாக சொல்லுவார், தான் என்ற ஆணவம் அழிந்த இடத்தில் தான் ஆன்மீகம் கண்விழிக்கிறது. ஆன்மீகம் எப்பொழுது கண்விழிக்கும்? தான் என்பது அழியணும். நான், என் மனைவி, என் மக்கள், என் வீடு, என் சுற்றம் வாழாத, உலகம் முழுவதையும் உனதாக்கிக்குள் என்பதுதான். அதனால இறைவனுக்கு நீ கோயில்ல படைச்ச, வெளிய பசியோட காத்து நிற்கான். படமாட கோயில் பரமர் குன்றியில், நடமாட கோயில் நம்பர்க்கங்காகா. வெளியே இருக்கிற பசி போகாது. நடமாட கோயில் நம்பர் குன்றியில், படமாட கோயில் பகவர்க்கங்காமே. தெருவில் ஐயா பசின்னு பிச்சை எடுக்கிறானே, அவனுக்கு நீ சோற்றை போட்டு அவன் பசி ஆறினால் ஆண்டவன் அக்கணத்திலேயே பசி ஆறுகிறான். இத நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது வாரியார் தொடர் சொற்பொழிவு நடத்துவார். நான் இருந்த பெரம்பூர் பகுதியில் ஒரு முறை அவர் தொடர் சொற்பொழிவு நடத்தினா பிரம்மாண்டமான கூட்டம் கூடும். அப்பொழுது போகிற போக்கில் அதுதான் வாரியாருடைய வெற்றி. அதுதான் சாதாரண எளிய மக்களிடமும் அவர் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்த்தவர். அவர் சொல்வார், இந்த பாட்டை சொல்வார், படமாட கோயில் பரமர் கொன்றியில், நடமாட கோயில் நம்பர்க்கங்காகா. நடமாட கோயில் நம்பர் கொன்றியில், படமாட கோயில் பரமர்க்கங்காமே. அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க இருக்கிறீங்க, ஒருவருக்கு லெட்டர் எழுதுறீங்க. அந்த லெட்டரை உங்க தெருவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் நீங்க போட்டீங்கன்னா, எந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டாலும் எல்லா லெட்டரும் தலைமை தபால் நிலையத்தில் தான் கொண்டு போய் வைப்பான். உங்க தெருவில் உங்க வீட்டுக்கு முன்னால தான் நீங்க கடிதத்தை ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்டீங்க. அது மாதிரி ஒரு தெருவிலையும் போடுறீங்க. அது எல்லாமே ஹெட் ஆஃபீஸுக்கு போகும். நீங்க ஹெட் ஆபீஸ்ல நேரா கொண்டு போய் கடிதத்தை போட்டீங்கன்னா ஒவ்வொரு தெருவிலையும் தொங்கின்னு இருக்கு தபால் பெட்டி. அது வருமா? வராது. அது தாண்டா மகனேன்னு வரும். ஹெட் ஆபீஸ்ல போய் போடாதடா, தபால் பெட்டியில வீட்டு பக்கத்திலேயே நீ போட்டினா அது தானா ஹெட் ஆபீஸுக்கு போயிடும். ஏண்டா சிரமப்படுற? இந்த திருமூலன் எவ்வளவு எளிமையா சொல்றான் பாருங்க. அவர் தான் 4 வரி சொல்றாரு. இதை செய்யறதுல நமக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? யோசிங்க. யாவர்க்குமாம், இந்த பாட்டு அநேகமா எல்லாருக்குமே தெரியுமே. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நான் படித்து படித்து வியந்துருவேன். எல்லாருக்கும் நீங்க என்ன, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நீ கோடி கோடியா கொண்டு போய் திருப்பதியில காணிக்க செலுத்தாத. கோடிகளை உன்னிடம் எதிர்பார்க்கல, உன் அன்பைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். மனிதர்களிடம் நீ வைக்கக்கூடிய அன்பைத்தான் ஆண்டவன் அங்கிருந்து எதிர்பார்க்கிறான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. யோசிச்சு பாருங்க, ஒரு பூன்னு கூட அவர் சொல்லல. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு துளசி, அல்ல யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு ரோஜா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு மல்லிகை. நான் சொல்றாரு இல்ல, அது கூட நீ காசு கொடுத்து வாங்கணும். காசே இல்லாத ஏழையா இருக்க, ஒரு பூ வாங்க கூட எனக்கு யோகியதை இல்லாத இந்த கடவுளை என்ன படைச்சிட்டான், நான் எதை வச்சு இங்க கடவுளை கும்பிடுறதுன்னு நீ சொல்லிட்டு போவேன். அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எங்க பார்த்தாலும் மரம் கிடக்குது, செடி கிடக்குது, கொடி கிடக்குது இல்ல,
ஒரு பச்சளை கிள்ளி தலைமையில போட்டு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டே இரு. கடவுள் வழிபாடு அத்தோட போதும். திருமூலன் சொல்றான், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுவுக்கு ஒரு கவளம் கொடு. உடனே நீங்க சொல்லுங்க, நானும் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் பசு இல்லையே சார் அப்படின்னீங்க. இது குறியீடு. பசுவுக்கு கொடுனா பசுவை தேடின்னு போக வேண்டியதில்லை. பூனைக்கு போடு, நாய்க்கு போடு, உன் ஜன்னல் ஓரத்தில் சிறகடித்து இருக்கக்கூடிய ஒரு பறவைக்கு போடு தானியமா. ஆக என்ன அர்த்தம்? ஐந்தறிவு படைத்த விலங்காயினும் பறவையாயினும் அவையும் பசி தீர வேண்டும் என்று ஆறறிவு படைத்த மகனே நீ சிந்தி. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. ஒரு கவளம் போடுற கவளம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சோறு சாப்பிட நான் உட்கார்ந்த சோற்றுல கை வைக்கிற போது நான் யோசிக்கணும், இந்த சோறு கிடைக்காம எத்தனை பேர் இருக்கிறான், அதனால அவனுக்கு ஒரு கைப்பிடிய கொடுப்போம். நீங்க பெரிய புராணம் படிக்கிறீங்களே, இறைவனே நேரில் மண்ணில் செய்த திருவிளையாடல்கள்லாம் அது பெரிய புராணம் பேர் வச்சிருக்காங்க. அது திருவிளையாடல் புராணம். ஆனா இந்த மண்ணில் இருந்த மனிதர்கள் செய்த புராணம் தான் பெரிய புராணம். நீங்க இறைவனுக்கு நாம செய்யறதுக்கு பேர் என்ன? ஆராதனை. ஆனால் பசித்து கிடப்பவனுக்கு நீங்கள் கொடுத்தால் அது சமராதனை. சம் என்றால் அழகு, பெரிது. இறைவனுக்கு செய்யறது வெறும் ஆராதனை. சாதாரண பசித்து கிடப்பவனுக்கு கொடுப்பது சமாராதனை. புரியுறதா உங்களுக்கு? அதனால இங்க உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாருக்காவது. பாரதிதாசன் போகிற போக்கில் அழகா சொல்லுவாரு, ஒரு வரி தான், உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய். உலகம் உண்ண உண், நீ உண்டா போதாது, உலகம் உண்கிறதான் யோசி. நீ உடுத்தா போதாது, உலகம் உடுத்துகிறதான் யோசி. இதைத்தான் அவர் சொல்றார். யாவருக்குமா, எனக்கு ரொம்ப சிலிர்ப்பு தர்றது கடைசி வரிதான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எதையுமே உன்னால் அடுத்தவனுக்கு கொடுக்க முடியலையா? பரவாயில்லை, வாய் இருக்குல்ல, பேச முடியறதில்ல, ஆறுதலா அழகா இனிமையா சொற்களை சொன்னாலே அது ஒரு தர்மம் தான். இது அப்படியிலே திருக்குறான்ல இருக்கு. திருக்குறானில் தானம் என்பது எதெல்லாம் தானம்னு பட்டியல்ல, உன் ஒவ்வொரு இனிய சொல்லும் ஒரு தர்மம். இந்த நாளை நம்மால் செய்ய முடியாதா? இதுக்கு பேரு தான் ஆன்மீகம்.